Alhamdulillahi Rabbil Alameen wassalatu wassalamu ala Rasulil Ameen wa ala alihi wa sahbihi wa man tabi'ahum bi ihsanin ila yaumiddin amma ba'd. Allahumma shrah li sadri wa yassir li amri wahlul 'uqdatam min lisani yafqahu qawli. எல்லா புகழும் ஏக இறைவன் அல்லாஹ் ஒருவனுக்கே உரித்தாக்கி அவனுடைய சாந்தியும் சமாதானமும் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் அன்னலாரின் குடும்பத்தார்கள் மீதும் அவர்களது வாழ்க்கை நெறியை பின்பற்றி வாழ்ந்து மறைந்த அவர்களது தோழர்கள் மீதும் அவர்களை தொடர்ந்து வந்த நல்லவர்கள் நம்மவர்கள் அனைவர் மீதும் உண்டாவதாக என்று பிரார்த்தித்து, அல்லாஹ்வின் பெருமருளால் புனிதமிகு ரமலான் மாதத்தை எதிர்நோக்கியவர்களாக இன்னும் ஒரு சில நாட்களில் அந்த மாதத்தை அடைய இருக்கக்கூடிய சூழலிலே ரமலானும் நாமும் என்ற ஒரு தலைப்பின் கீழ் ஒரு சிறிய நேரம் இன்ஷா அல்லாஹ் மார்க்க நமக்கு வழிகாட்டக்கூடிய சில செய்திகளை பார்க்க இருக்கிறோம். ரமலானை பொறுத்த மட்டிலே பொதுவாகவே நம்மளுடைய முன்னோர்கள் அந்த ரமலானுக்காக 11 மாதங்கள் தயாராகக்கூடியவர்களாகத்தான் இருந்திருக்கிறார்கள். அதாவது ரமலானை அடைய வேண்டும் என்று 6 மாத காலம் துவா செய்பவர்களாகவும், ரமலானை அடைந்ததற்காக 5 மாத காலங்கள் அல்லாஹ்வுக்கு நன்றி செலுத்துபவர்களாகவும் தான் இருந்திருக்கிறார்கள். அதனால் ரமலான் மாதத்தை நெருங்கக்கூடிய சமயத்திலே அதற்கான தயாரிப்பு வேலைகளில் நிச்சயம் நாம் ஈடுபட்டாக வேண்டும். இது நம்முடைய முன்னோர்களிலிருந்து நாம் பெறக்கூடிய படிப்பினை. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய வழிகாட்டுதலும் ரமலான் மாதத்தை நெருங்கக்கூடிய பட்சத்திலே ஷாபான் மாதத்திலே நோன்பு நோற்று ரமலானுக்காக தயாராகுவார்கள். ஷாபான் மாதத்திலே நோன்பை விட்டும் ரமலான் மாதத்துக்காக தயாராகுவார்கள். ஷாபான் மாதத்தில் அவர் நோன்பு நோற்பதும் நோன்பை விடுவதும் ரமலான் மாதத்துக்கு தயாராகுவதாகத்தான் இருந்திருக்கிறது. ஆக இப்படியாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் சஹாபாக்களும் நம்முடைய முன்னோர்களும் ரமலானை நெருங்கக்கூடிய பட்சத்திலே அந்த ரமலானுக்காக தங்களை எல்லா வகையிலும் தயார்படுத்தக்கூடியவர்களாக இருந்திருக்கிறார்கள். உடல் ரீதியாக, ரமலான் மாதத்தினுடைய திட்டம் ரீதியாக, கல்வி ரீதியாக, இப்படியாக ரமலான் மாதத்துக்காக தயாராகக்கூடியவர்களாக இருந்திருக்கிறார்கள். அதனால் சரட்டு மேனிக்கு சர்வசாதாரணமாக ஒவ்வொரு மாதத்தையும் நாம் அடைவது போல இந்த ரமலான் மாதத்தையும் நாம் அடையாமல் ஒரு தயாரிப்போடு, ஒரு எதிர்பார்ப்போடு, ஒரு ஆசையோடு, ஒரு திட்டமிடுதலோடு அந்த ரமலான் மாதத்தை அடைவது என்பது நமக்கு ஷரியத்து காட்டக்கூடிய வழிகாட்டுகளில் ஒரு வழிகாட்டுதலாக இருக்கிறது. அப்போ அந்த அடிப்படையில் தான் எல்லா பள்ளிவாசல்களிலும் எல்லா மர்கஸ்களிலுமே ரமலான் மாதம் நெருங்கக்கூடிய பட்சத்திலே நாமும் ரமலானை எதிர்கொள்வோம், ரமலானுக்கு தயாராகுவோம், ரமலானை வரவேற்போம் அப்படின்ட்டு பல தலைப்புகளுக்கு என்ன செய்யப்படுது அப்படின்னா பயான் நடத்தப்படுகிறது. ஸோ இது ஒரு சாங்கியத்திற்காக அல்லது ஒரு வழக்கத்துக்காக நடத்தப்படுவது கிடையாது. உண்மையிலேயே மார்க்கத்தினுடைய வழிகாட்டுதல் இது. ரமலானுக்காக நாம் தயாராக வேண்டும். அது குறித்த ஒரு எதிர்பார்ப்பு, ஒரு ஆசை, ஒரு திட்டமிடுதல் நம்மிடத்தில் இருக்க வேண்டும். அது நமக்குள் ஒருவருக்கொருவர் பேசி அதற்காக நம்மளை நாம் தயார்படுத்திக் கொள்ள வேண்டும் என்பதுதான் இது போன்ற பயான்களுடைய நோக்கம் என்பதை நம்ம என்ன செய்யணும், புரிந்து கொள்ள வேண்டும். ஆக இப்போ ரமலான் இன்ஷா அல்லாஹ் ஒரு சில தினங்களை நாம் எதிர்நோக்கி இருக்கிறோம். இதற்காக என்ன தயாரிப்பை நான் முன்னெடுக்க வேண்டும், எப்படி நான் என்னை தயார்படுத்த வேண்டும் என்கின்ற இந்த விஷயத்தின் கீழ் ஒரு 7 செய்திகளை இன்ஷா அல்லாஹ் இந்த தருணத்திலே உங்களோடு பகிர்ந்து கொள்ளலாம் என்று நான் ஆசைப்படுகிறேன். அதில் முதல் விஷயம் என்பது நிய்யத்து அஸ்ஸாலிஹா நிய்யத்து அல் ஹாலிஸா, அதாவது தூய்மையான, அப்பழுக்கற்ற, கலப்படம் இல்லாத நிய்யத்தை நாம் மேற்கொள்ள வேண்டும். ஏன்னா நான் சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. நாம் ஒவ்வொரு சொற்பொழிவிலும் நாம் கேட்டு தெரிந்து மார்க்க கல்வியை நான் படித்ததன் மூலமாக நாம் புரிந்தது தான் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ஒரு அமலை ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்றால் 2 நிபந்தனைகளை வைக்கிறான். எந்த ஒரு அமலாக இருந்தாலும் அந்த அமலை ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்றால் 2 நிபந்தனை. முதல் நிபந்தனை என்ன அப்படின்னா, முதல்ல இஹ்லாஸ் இருக்கணும். அவருடைய நிய்யத்து தூய்மையானதாக இருக்கணும். இஹ்லாஸ் இருந்தால்தான், அவருடைய நிய்யத்து தூய்மையானதாக இருந்தால்தான் அவருடைய இபாதத்தை அமலை அங்கீகரித்துக் கொள்கிறான். நிய்யத்திலே குறைபாடு என்றால் அது எவ்வளோ பெரிய அமலாக இருந்தாலும், எவ்வளோ பெரிய இபாதத்தாக இருந்தாலும் அல்லாஹ் என்ன செய்யறதில்ல, அதை பொருட்படுத்துவது கிடையாது. ஈவன் ஒருவேளை அவர் உயிரே கொடுத்திருந்தாலும் சரிதான். நமக்கு எல்லாருக்கும் அந்த சம்பவம் தெரியும். நாளை மறுமை நாளில் 3 மனிதர்கள் அல்லாஹ்விடத்தில் வருவார்கள். ஒரு ஷஹீது வருவார், அதாவது ஒரு முஜாஹிது வருவார், ஒரு ஆலிம் வருவார், அதே மாதிரி ஒரு தர்மம் செய்தவர் வருவார். இந்த 3 பேருக்கும் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா கொடுக்கக்கூடிய முடிவு என்னதான்? நரகம் தான். ஏன்? செஞ்ச இபாதத்து, செஞ்ச அமல்லாம் சர்வசாதாரணமானதல்ல.
பெரிய விஷயம்தான் அவங்க செஞ்சது. ஆனால் எதில் கோட்டை விட்டுட்டாங்க? நியத்தில் கோட்டை விட்டுட்டாங்க. அவங்களுடைய எண்ணத்தில், எதிர்பார்ப்பில் அல்லாஹ்வோடு மற்றவர்களையும் கலந்து விட்டார்கள். அப்போ அதனால் அவங்க செய்த இபாதத்தில் அவர்களுக்கு பலன் தரலை, அதற்கு மாற்றமாக அவர்களுக்கு பாதிப்பும் தீய முடிவையும் தான் ஏற்படுத்தியது. அதனால் ரமலான் மாதம் வர இருக்கக்கூடிய இந்த பட்சத்திலே பலவிதமான தயாரிப்புகளோடு தான் இன்ஷா அல்லாஹ் நாம் இந்த ரமலான் மாதத்தை எதிர்கொள்ள வேண்டியிருக்கிறது. அதில் முதல் தயாரிப்பு என்ன? நம்மளுடைய நியத்தை நாம் தூய்மையாக்கி கொள்ள வேண்டும். நம் நியத்தை நாம் சரியாக்கி கொள்ள வேண்டும். இதில் எந்த விதமான கலப்படமும் இருக்கக்கூடாது. அல்லாஹ் ஒருவனுக்காகவே இந்த ரமலான் மாதத்தில் இன்ஷா அல்லாஹ் நாம நோன்பு நோக்கக்கூடியவர்களாக நாம் இருக்க வேண்டும். சரிங்களா? அல்லது நம்மளுடைய வீட்டில் வந்து இத்தனை காலம் நம்ம நோன்பு வைக்காமல் இருந்திருப்போம், இந்த வருஷமாக அவங்க நோன்பு வைக்கலன்னா கேள்வி கேட்பாங்க. அவங்க கேள்விக்கு பயந்து, அவங்க கேள்வி கேட்கறத பயந்து, ஏன்னா ஒவ்வொரு ஆளையும் சந்திக்கும் பொழுது தும் ரோசாக்கி அப்படின்னு கேட்கும்போது அல்ஹம்துலில்லாஹ் நம்ம ஒவ்வொருவரும் சொல்லிக்கிறோம், அப்படி தானே? அப்படி கேள்வி கேட்கும்போது பதில் சொல்றதுக்கு பயந்தே சில பேர் நோன்பு வைக்கக்கூடிய சூழல்லாம் இருக்கும். கேள்வி கேட்ட என்னத்தை பதில் சொல்றது, பேசாம நோன்பு வச்சுட்டே போயிடுவோம், ஒவ்வொரு ஆளும் கேள்விக்கு பதில் சொல்லியே முடியலை அப்படின்ட்டு. அப்போ இங்கே நம்முடைய இபாத் அடிபட்டு போயிடும், இங்கே நம்முடைய அமல் அடிபட்டு போயிடும். நம்முடைய இபாத், நம்முடைய அமல் யாருக்காக மாத்திரம்தான் இருக்கணும்? அல்லாஹ் ஒருவனுக்காக மாத்திரம்தான் இருக்கணும். சரிங்களா? நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறியதாக இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கிறாங்க, அல்லாஹ் வந்து என்ன செஞ்சிருக்கான் அப்படின்னா, நன்மைகளையும் தீமைகளையும் எழுதிவிட்டான். நன்மைகளையும் தீமைகளையும் எழுதிவிட்டான். சும்மா பையன தாலிக்க, அதை அவன் விளக்கியும் விட்டான், தெளிவுபடுத்தியும் விட்டான். என்ன அப்படின்னா, ஃபமன் ஹம்ம பி ஹஸனா ஃபலம் யஅலம்ஹா கதபல்லாஹு லஹு இன்தஹு ஹஸனா காமிலா. நபிஸ்வலான் சொல்றாங்க, ஒருவர் வந்து ஒரு நன்மையான காரியத்தை செய்ய வேண்டும் என்று அவர் என்ன செய்யறாருன்னா எண்ணம் கொள்கிறார். ஒரு நன்மையான காரியத்தை செய்ய வேண்டும் என்று அவர் நியத்து இருக்கிறார், ஆனா அதை அவர் செய்யலை. ஆனா அல்லாஹ் சுப்ஹானஹு என்ன செய்யறான்? அவருக்கு பூரணமான நன்மையை வழங்குறான். ஹஸனத்தன் காமிலா என்று சொல்றாங்க, பூரணமான நன்மையை வழங்குகிறார். இதுல இருந்து நமக்கு என்ன புரியுது அப்படின்னா, எண்ணம் தான் ரொம்ப முக்கியம். அந்த அமலை காட்டிலும் என்ன இருக்குது? எண்ணம் தான் ரொம்ப முக்கியம். ஏன்னா இதுக்கு முன்னாடி சம்பவத்தில் நம்ம பெரிய பெரிய அமல் செஞ்சாங்க, பெரிய பெரிய இபாத் செஞ்சாங்க, நன்மை கிடைச்சிச்சா? நன்மை கிடைக்கல. இந்த வயசுல என்ன இருக்குது? நியத்து மாத்திரம் தான் வச்சாரு, அமலே செய்யல, ஆனா முழுமையா நன்மை அவர் கிடைச்சிருச்சா? முழுமையா நன்மை கிடைச்சிருச்சு. அதனால எண்ணம் வந்து ரொம்ப முக்கியம். நம்மளுடைய எண்ணத்தை என்ன செஞ்சுக்கணும் அப்படின்னா, கலப்படம் இல்லாததாக, அப்பழக்கற்றதாக நம்முடைய எண்ணத்தை நம்ம என்ன செய்யணும் அப்படின்னா ஆக்கி கொள்ள வேண்டும். சரிங்களா? இந்த எண்ணம் எல்லாம் குடிகொள்வது உள்ளம் தான். அதனாலதான் இந்த உள்ளத்தை சரி செய்தவர் வெற்றி பெறுகிறார். அப்போ இந்த உள்ளத்தில் பொறுத்த மட்டும் நம்ம அல்லாஹ்ட்ட என்ன செய்யணும்? இது நம்மளுடைய கட்டுப்பாட்டில் இல்லை, இது நம்முடைய கட்டுப்பாட்டில் இல்லை. ஏன்னா ஷைத்தான் அப்போ என்ன செஞ்சிருவான்? தீய எண்ணங்களை போத்தி விடுவான், முகஸ்துதியை புகுத்தி விடுவான், உலக ஆதாயத்தை ஏற்படுத்தி விடுவான். அதனால இந்த உள்ளம் என்பது, இந்த இதயம் என்பது நம்மளுடைய பொறுப்பு கீழே இல்லை, நம்முடைய கட்டுப்பாட்டு கீழே இல்லை. இது யாருடைய கட்டுப்பாட்டு கீழே இருக்குது? அல்லாஹ்வுடைய கட்டுப்பாட்டில் இருக்கு. அதனால நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அல்லாஹும்ம ஆத்தி நஃப்ஸி தக்வாஹா வ ஸக்கிஹா அன்த கைரு மன் ஸக்காஹா அன்த வலியுஹா அன்த மௌலாஹா. இறைவா, என்னுடைய உள்ளத்தை தூய்மைப்படுத்துவாயாக, என்னுடைய உள்ளத்துக்கு நீ இறைச்சத்தை கொடுப்பாயாக. இந்த உள்ளத்தின் பொறுப்பாளனாக யார் இருக்கிறா? நீயே இருக்கிறாய் அப்படின்ட்டு அல்லாஹ் மீது நம்ம என்ன செய்யணும்? முழுக்க சார்ந்து நம்முடைய உள்ளத்தில் எந்த விதமான தவறான எண்ணங்கள், சரிங்களா, உலக ஆதாயம், முகஸ்துதி, சரிங்களா, இதுவெல்லாம் ஏற்படாமல் நம்முடைய உள்ளத்தை தூய்மைப்படுத்தி நாம் செய்யக்கூடிய இபாதத்தை, நம்ம செய்யக்கூடிய அமலை முழுக்க அல்லாஹ்வுக்காக நாம் ஆக்கிக் கொள்ளக்கூடியதாக இருக்கணும். அது முதல் விஷயம், நியத்தை சரியாக்கி கொள்ள வேண்டும். அப்போ இப்போலாம் நியத்து சரியில்லாமல் இருந்தால் பிரச்சனை இல்லையா? ரமலானுக்கு நியத்து சரியாக்குன்னு சொல்லிக்கிறீங்க, அப்போ இப்போ நியத்தில் வந்து கோர்படி இருந்தால் பிரச்சனை இல்லையா அப்படின்னா, நியத்து எப்போதும் சரியாக இருக்கணும். ரமலானிலே நாம் இன்னும் சில இபாதத்துகள், இன்னும் சில அமல்களுக்கு நாம் திட்டமிடுவோம், கூடுதலாக செய்ய வேண்டும் நம்ம திட்டமிடுவோம், அதற்காக தயாராகும். அப்படி தயாராகும் பொழுது இதுலேயே நம்ம கவனம் செலுத்திக்கணுன்றதான் விஷயம். இதுலேயும் ஏன்னா இரவு தொழுகையில் ஈடுபடுவோம் இன்ஷா அல்லாஹ், குர்ஆன் ஓதுவதில் ஈடுபடுவோம் இன்ஷா அல்லாஹ், சதகா செய்வதில் ஈடுபடுவோம் இன்ஷா அல்லாஹ். ஏதாவது ஒரு வழியில ஷைத்தான் எண்ணத்தை கொண்டு வந்து புகுத்தி அமல் நாசமாக்கிட்டு போயிடுவான். ஜும்மால அறிவு செய்வாங்க, மதரசா கொடுங்க, அனாதைலத்து கொடுங்க அப்படின்ட்டு. நம்ம கஷ்டப்பட்டு சம்பாதிச்ச பணம் தான், சரி, அல்லாஹ்வுக்காக நம்ம எடுத்து அதை கொடுக்கிற பொழுது பன்மடங்கு நன்மை கிடைக்கும். சரிங்களா? நம்ம எடுத்து கொடுக்கும்போது மக்களுடைய பார்வை நம்ம பக்கம் திரும்பணும், அப்படின்ற ஒரு எண்ணத்தை ஷைத்தான் கொண்டு வந்துட்டான்னா முடிஞ்சு போச்சு. அதனால தான் ரமலானை தயாராகிற பொழுது இந்த நியத்து விஷயத்தை நம்ம கவனமாக இருந்துக்கணும். ஏன்னா நிறைய இபாத்துக்கு, நிறைய அமல்களை நாம் திட்டமிடுவோம், செய்வோம் இன்ஷா அல்லாஹ். அது தலையானதாக இந்த நியத்து தான் இருக்குது, ஒவ்வொரு அமலுக்கும் ஒவ்வொரு இபாத்துக்கும். அதனால இந்த நியத்து விஷயத்தை நம்ம ரொம்ப பேணுதலாக கவனமாக இருந்துப்போம். அப்போ அந்த அடிப்படையில் ரமலானை தயாராகக்கூடிய விஷயத்தை நம்ம முதலில் கவனம் செலுத்த வேண்டியது நம்மளுடைய நியத், நம்மளுடைய எண்ணம். இரண்டாவது என்ன அப்படின்னா தௌபா சாதிகா.
சரிங்களா? ரமலான் மாதத்தை இன்ஷா அல்லாஹ் நெருங்க இருக்கிறோம். அதில் ஏராளமான இபாதத் அமல்கள் நாம் செய்ய இருக்கிறோம் அப்படின்ற பொழுது அந்த ரமலான் மாதத்தை நெருங்குற அடைவதற்கு முன்பாக நாம் அல்லாஹ்விடத்தில் முன்னிறுத்த வேண்டிய முதன்மையான விஷயங்கள்ல தலையானது என்னன்னா தௌபா. அதில் நம்ம என்ன செய்யணும் அப்படின்னா அதிகமாக நம்ம பாவ மன்னிப்பு கோரணும். ஏன்னா ரமலான் மாதத்தில் இன்ஷா அல்லாஹ் நம்ம நோன்பு நோற்போம். அந்த நோன்பு நமக்கு தீமையில் இருந்து ஒரு கேடயமாக இருக்குது. அஸ்ஸௌமு ஜுன்னத்துன், நோன்பு என்பது என்ன அப்படின்னா கேடயம். தீமைகள் செய்யாமல் இருப்பதற்கு, பாவங்கள் செய்யாமல் இருப்பதற்கு நமக்கு என்ன இருக்குது? நோன்பு என்பது கேடயமாக இருக்குது. ஆனா இந்த 11 மாசம் அந்த கேடயம் இல்லாம தான் இருந்திருக்கணும். நஃபிலான் நோன்புகள் நோக்கிறோம் இன்ஷா அல்லாஹ், அவ்வப்போது சுன்னத்தான் நோன்புகள் நோக்கிறோம் அல்ஹம்துலில்லாஹ். இதை தாண்டி பெரும்பான்மையான நாட்கள் நாம் நோன்பு நோக்காதவர்களாகத்தான் இருந்திருக்கிறோம். அப்ப இந்த கேடை நம்ம கிட்ட இல்லாம தான் இருந்திருக்குது. கேடை நம்ம கிட்ட இல்லாம இருக்கும்போது ஷைத்தானுடைய தாக்கு அதிகமாக இருந்திருக்கலாம். கேடயம் என்றது என்னது? ஷைத்தானுடைய தாக்குதலிருந்து நம்மளை பாதுகாத்துக் கொள்வது. ஷைத்தானுடைய அம்பு, ஷைத்தானுடைய தாக்குதல் என்பது எதன் மூலமாக இருக்கும்? பாவங்களின் மூலமாக இருக்கும். நோன்பு என்பது நமக்கு கேடயமாக இருக்குது. ஷைத்தானுடைய தாக்குதலில் இருந்து பாவங்கள் நம்மளை காப்பாற்றக்கூடியதாக இருக்கிறது. ரமலான் அல்லாத மற்ற மாதங்களில் இந்த கேடை நம்ம கிட்ட இல்லாத போது ஷைத்தானுடைய பெரும்பான்மையான தாக்குதலுக்கு நம்ம ஆளாகியிருக்கலாம். நம்மளை அறியாமலேயே அந்த பாவத்தை நாம் சுமந்திருக்கலாம். நம்மளை அறியாமலேயே அந்த பாவத்தை நாம சுமந்திருக்கலாம். அப்ப இந்த பாவங்கள் சுமந்ததோடு ரமலானிலே நாம இன்ன பிற அமல்களில் நாம் கவனம் செலுத்துகிற பொழுது அந்த அமல்கள் அல்லாஹ்விடத்தில் ஏற்றுக்கொள்ளப்படுமா ஏற்றுக்கொள்ளப்படாதா என்கிற சந்தேகத்துக்குரியதாக இருக்குது. ஏன்னா ஆல்ரெடி நான் என் பாவத்தை இறக்காம திரும்ப நான் எப்படி நன்மையா சேர்க்க முடியும்? பாவம் அதுதானே நபிகள் நாயகம் என்ன சொல்லி காண்பிக்கிறாங்க? நான் நாளுண்டு ஒரு நாள் அல்லாஹ்விட எத்தனை முறை தௌபா செய்கிறேன்? 100 முறை இஸ்திக்ஃபார் செய்கிறேன் என்று சொல்றாங்க. திரும்ப குர்ஆனில் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா மீண்டும் யா அய்யுஹல்லதீன ஆமனூ தூபு இலல்லாஹி தௌபத்தன் நஸூஹா, ஈமான் கொண்டவர்களே அல்லாஹ்விடத்தில் நீங்கள் களப்பற்ற தௌபாவை செய்யுங்கள், அல்லாஹ்விடத்தில் இஸ்திக்ஃபார் செய்யுங்கள், அல்லாஹ்விடத்தில் பாவ மன்னிப்பு கோருங்கள் என்று மீண்டும் 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 சொல்வதற்கு காரணம் என்னன்னா, ஒரு பக்கம் இபாதத் செஞ்சுக்கிட்டு இன்னொரு பக்கம் நாம பாவங்களை சுமந்து கொண்டே இருக்கக்கூடாது. அந்த பாவங்களை அவ்வப்போது இஸ்திக்ஃபார் செஞ்சு தௌபா செஞ்சு அதை நாம் கலைந்து கொண்டே இருக்கணும், அதை நாம் கரைத்து கொண்டே இருக்கணும், அதை நாம் நீக்கி கொண்டே இருக்கணும். பாவங்களை நாம சுமந்து வச்சுக்கிட்டு நன்மைகளை நாம் செய்கிற பட்சத்தில் அதுக்கு பலவிதமான சந்தேகங்கள் இருக்குது. பலவிதமான சந்தேகங்கள் இருக்கு. சரிங்களா? அதுக்கு எத்தனையோ எடுத்துக்காட்டுகள் சொல்லலாம். சரிங்களா? ஒரு பையன் இருக்கிறாரு, அவர் அல்லாஹ்விடத்தில் துவா செய்கிறாரு. அவருடைய துவாவை அல்லாஹ் ஏற்றுக்கொள்ளாமல் இருக்கிறான். காரணம் என்ன? அவருடைய ஹராமான வாழ்க்கை. புரியுதா உங்களுக்கு? சஃபர் பயணம் என்பது இருக்குது அல்லவா, அது துவாக்கள் ஏற்றுக்கொள்ளப்படக்கூடிய தருணங்களில் மிக பொருத்தமான தருணம். பயணம் என்பது, சஃபர் என்பது துவாக்கள் ஏற்றுக்கொள்ளப்படக்கூடிய தருணங்களில் மிக பிரதான முக்கியமான ஒரு தருணம். அந்த பயணத்தில் ஒரு அல்லாஹ்விடத்தை துவா செய்கிறார். ஆனால் துவா ஏற்றுக்கொள்ளப்படவே இல்லை. இப்ப இந்த துவாவை தடுக்கிறது என்ன அப்படின்னா, இவர் செய்த ஹராம். இப்ப இந்த பயணத்தில் அவர் ஹராம் செஞ்சிருக்கிறாரா? இந்த பயணத்தில் ஹராம் செய்யல, முன்னாடி செஞ்ச ஹராம் போற தடுக்குது. இந்த பயணத்தில் அவர் சரியா தான் போயிட்டு இருக்கிறாரு. இப்ப இங்க இருந்து ஒரு திருநெல்வேலிக்கோ அல்லது கோயம்புத்தூருக்கோ ஒரு பயணத்தில் போறாரு, ஒரு பஸ்ல போறாரு, கடுமையான சிரமங்களோடு போறாரு. இங்க இருந்து பஸ் ஏறணும். இப்போ கோயம்புத்தூர் கிடையாது, என்னது கீழம்பாக்கம் போனோம். அங்க இருந்து ஒரு பஸ்ஸை பிடிக்கிறாரு. சாதாரண பஸ் தான் கிடைக்குது, நிறைய காசை வேற கொடுத்துட்டாரு. அவன் அங்கங்க நிப்பாட்டிட்டு போறான், ரொம்ப அசௌகரியமா இருக்குது. இந்த சிரமங்களை எல்லாம் அவதானித்து தான் மார்க்கம் என்ன செய்யுதுன்னா, பயணத்தில் ஒரு செய்யக்கூடிய துவா அல்லாஹ்வால் ஏற்றுக்கொள்ளப்படக்கூடியதாக இருக்குது. அப்ப அவ்வளவு சிரமத்தோட கஷ்டத்தோட தான் என்ன பண்றாரு, பயணம் மேற்கொண்டு போயிட்டு இருக்காரு. அப்ப இந்த பயணத்தின் சிரமத்தோடு இந்த களைப்போடு இல்லை செய்ய அல்லாஹ்ட்ட துவா செய்யறாரு. இப்போ அவர் சரியா தான் இருக்கிறாரு. ஆனா இவருடைய துவா ஏற்றுக்கொள்ளப்படாமல் தடைபட்டு போவதற்கு காரணம் என்னன்னா, முன்னாடி அவர் செஞ்ச ஹராம், முன்னாடி செஞ்ச அவருடைய பாவம். சரிங்களா? அப்ப இது மாதிரி ஏராளமான சம்பவங்கள் நம்மளால் பார்க்க முடியும். அது போன்று நாம இன்ஷா அல்லாஹ் ரமலான் மாதத்திலே நாம அதிகமான இபாத்துகள், அதிகமான அமல்களை கவனம் செலுத்த செய்ய இருக்கிறோம் என்றால் இது நம்முடைய நன்மையின் பட்டோலையில் ஏற்றப்படணும். இது அல்லாஹ்விடத்தில் ஏற்றுக்கொள்ளப்பட வேண்டும். நம்முடைய பாவங்கள் என்ன செஞ்சிடக்கூடாது, அதற்கு ஒரு தடையாக இருந்துடக்கூடாது. அதனால தான் ரமலானுக்கு தயாராகுவதில் மிக முக்கியமான வழிகாட்டுதல்கள் ஒன்று என்னன்னா, ரமலானுக்கு நெருக்கமான என்ன செய்யணும், அதிகமாக தௌபா செய்யணும். அதுதான் இமாம் ஃபுதைல் ரஹிமஹுல்லாஹ் அவங்க சொல்லி காண்பிக்கிறாங்க. இதா குன்த லா தஸ்ததி கியாமல் லைல் வ சியாமன் நஹார், ரமலான் மாதத்தை அடைந்தும் உங்களால இரவு தொழுகையில் ஈடுபட முடியல அல்லது நோம்பு நோக்க முடியல அப்படின்னா, ஃபஅலம் அறிந்து கொள் அன்னக மஹ்பூசுன் கது கையதுக்க துனூபுக்க, நீ விளங்கிக்கொள் உன்னுடைய பாவம் தான் என்ன செஞ்சிருச்சு, உன்னை அதை செய்ய விடாமல் தடுத்து விட்டது. உன்னுடைய பாவம் உன்னை செய்ய விடாமல் தடுத்து விட்டது.
அப்போ ரமலான் மாதத்தை அடைகிறாரு. ரமலான் மாதத்தை அடைந்தும் இன்னைக்கு பல பேர் நம்ம பார்க்குறோம் இபாதத்துல அமல்களில் அவர் ஆர்வம் காட்டுற மாதிரி தெரியல. ஆனால் ரமலான் மாதத்தில் அவர் அந்த பாவங்கள்லாம் செஞ்சுட்டு இருக்கிறாருன்னா பாவங்கள்லாம் அவர் செய்யல. ரமலான் மாதம் வந்த மாதிரி எல்லாரை போலும் கட்டுக்கோப்பாக தான் அவர் இருக்கிறார். ஆனா மற்றவங்கள மாதிரி அவரால் குர்ஆன் எடுத்து ஓத முடியுதா, மற்றவங்கள மாதிரி இரவு தொழுகையில ஈடுபட முடியுதா அப்படின்னா இல்லை. என்ன காரணம் அப்படின்னா அவர் முன்னாடி செய்த பாவங்கள் தான் என்ன ஆகுது அப்படின்னா அவர் நன்மையை செய்ய விடாமல் தடுக்குது. நன்மையை செய்ய விடாமல் அவரை தடுக்குது. சரிங்களா? ஏன்னா இபாது செஞ்சுட்டாரும் நன்மையை பெற போகிறாரு. இபாது இரவு தொழுகை தொழுகிறார் அப்படின்னா நன்மையை பெற போறாரு. குர்ஆன் ஓதுனா நன்மையை பெற போறாரு. சரியா? ஆனா இப்போ இவர் நன்மையை பெற விடாமல் அவரை தடுப்பது எதுவாக இருக்கும் அப்படின்னா அவருடைய பாவங்களாகத்தான் இருக்கும். அவருடைய பாவங்களாகத்தான் இருக்கும். ஏன்னா ஒரு பாவியினுடைய பாவம் செய்தனுடைய முடிவு என்னது? நாளைக்கு கெடுதலாகத்தான் இருக்கும், தீமையானதாகத்தான் இருக்கும். இப்போ அவர் நன்மையை செய்கிறார் அப்படின்னா அவர் நல்ல முடிவு தான் வர இருப்பதாக இருக்கும். இவர் செஞ்ச பாவங்களின் காரணத்தினாலேயே நன்மையில ஈடுபடாமல் என்ன ஆயிடுவாரு? அவர் திசை திரும்பி போய்விடுவார். அதனால் ரமலான் மாதம் அமல்களின் மாதம், நன்மையில் அதிகமாக பெறுவதற்குண்டான ஒரு மாதமாக இருக்குது. அந்த மாதம் நாம் நன்மை செய்யாம நாம் என்ன செஞ்சிடக்கூடாது அப்படின்னா நம்மளுடைய நாட்களை வீணடித்து விடக்கூடாது. அதற்கு நம்மளை அறியாமலேயே நம்முடைய ரமலான் மாதம் வீணாகி விடும். எதனால் என்றால் நம்முடைய கடந்த பாவங்களினால். அதனால் ரமலான் மாதத்தை நாம் அடைவதற்கு முன்பாக நாம் என்ன செய்யணும் அப்படின்னா அதிகமாக அல்லாஹ்விடத்திலே தௌபா செய்யணும். சரிங்களா? அல்லாஹ் ஒருத்தரை மன்னித்து விட்டான் என்பதற்கான அடையாளம் என்னன்னா நன்மையில் அவருக்கு ஆர்வத்தை ஏற்படுத்துவான். அல்லாஹ் ஒருத்தரை மன்னித்து விட்டான் என்பதற்குண்டான அடையாளம் என்ன? நன்மையிலே அல்லாஹ் அவருக்கு ஆர்வத்தை ஏற்படுத்துவான். அல்லாஹ் ஒருவரை மன்னிக்கவில்லை என்பதற்குண்டான அடையாளம் என்னன்னா நன்மையில் அவருக்கு ஆர்வமே ஏற்படாது. நன்மையில் அவருக்கு ஆர்வமே ஏற்படாது. அப்போ நம்மளுடைய பாவம் தான் நம்மளை என்ன செய்யும் அப்படின்னா ஒவ்வொரு நன்மையான காரியத்தை விட திசை திருப்பி கொண்டு போயிட்டே இருக்கும். முதல்ல அந்த பாவத்தை இறக்கணும். அந்த பாவத்திலிருந்து நம்ம வெளியே வரணும். அந்த பாவத்திலிருந்து அல்லாஹ் நம்ம தௌபா செய்யணும், இஸ்திக்ஃபார் செய்யணும். அல்லாஹ் நம்மளை மன்னிக்கிறான், மன்னிப்புக்கு தேர்வு செய்து விட்டான் அல்லது மன்னித்து விட்டான் என்பதற்குள்ள அடையாளம் என்னன்னா இப்போ நமக்கு என்ன செய்யணும்? நன்மையின் பக்கம், இபாத்தின் பக்கம், அமலின் பக்கம் ஆர்வம் ஏற்படும். அப்போ ரமலானுக்கு தயாராகக்கூடிய விஷயங்கள் இரண்டாவது என்ன அப்படின்னா இன்ஷா அல்லாஹ் ரமலானுக்கு முன்னதாக அதிகமாக நம்ம என்ன செய்யணும் அப்படின்னா தௌபா செய்யக்கூடியவர்களாக, அல்லாஹ்வுடைய இஸ்திக்ஃபார் செய்யக்கூடியவர்களாக நாம் இருக்கணும். மூன்றாவது என்ன அப்படின்னா இந்த ரமலான் மாதத்தினுடைய அந்த சிறப்பை நாம தெரியணும். ரமலான் மாதத்தினுடைய சிறப்பை நான் உங்களுக்கு சொல்லி தெரிய வேண்டிய அவசியம் இல்லை. ஒவ்வொரு வருஷமும் நம்ம என்ன செஞ்சிருக்கிறோம்? ரமலான் மாதத்தினுடைய சிறப்பை என்ன செஞ்சிருக்கிறோம்? அறிந்திருக்கிறோம். ரமலான் மாதம் என்பது எவ்வளவு சிறப்பான ஒரு மாதம், அது குர்ஆன் அருளப்பட்ட ஒரு மாதம், அதே மாதிரி ஒற்றைப்படை இரவில் இருக்கக்கூடிய ஒரு மாதம், அதே போன்று லைலத்துல் கத்ர் இருக்கக்கூடிய ஒரு மாதம். அப்போ ரமலானுடைய மாதமில் அதனுடைய சிறப்பை எல்லாம் நாம் அறிந்தவர்களாக நாம் இருக்கிறோம். சரிங்களா? இவ்வளவு சிறப்புக்குரிய இந்த ரமலான் மாதத்தை பொறுத்த மட்டிலே அதனுடைய சிறப்பை, அவருடைய நன்மை எல்லாம் நாம் பெற வேண்டும் என்றால் அந்த ரமலான் மாதத்துக்குள்ளேயே நாம் என்ன செய்யணும் அப்படின்னா நம்முடைய நேரத்தை வீணடித்து விடாமல் நேரத்தை நாம் பயன்படுத்தணும். நேரத்தை நாம் பயன்படுத்தணும். சிறப்புக்குரிய ஒரு மாதத்தை அடைந்து விடுவதனால் நமக்கு சிறப்பு கிடைக்காது. ரமலான் மாதத்தை நாம் அடைந்து விடுவதால் நமக்கு சிறப்பா, ரமலான் மாதத்தை அடைந்து இபாத் அமல் செய்வதால் சிறப்பா? ரமலான் மாதத்தை அடைந்து அதில் இபாத்தும் அமலும் செய்வதனால் தான் நமக்கு என்ன இருக்குது? சிறப்பு. ஸோ இது ஒரு சீசன், இது ஒரு பீரியட். எப்படி ஒவ்வொன்றுக்கும் ஒரு சீசன் வருமோ, சரிங்களா? பொதுவாகவே வியாபாரிகளுக்கு பொறுத்த மட்டும் அவங்களுக்கு ஒரு குறிப்பிட்ட ஒரு சீசன் இருக்கும். பண்டிகை காலம் என்று ஒன்று இருக்கும். அந்த பண்டிகை காலத்தை பொறுத்த மட்டும் அவங்களுக்கு என்ன இருக்கும்? அதிகமான வியாபாரங்கள் இருக்கும். அந்த பண்டிகை காலம் போயிருச்சு அப்படின்னா அப்படியான வியாபாரம் இருக்காது. பண்டிகை காலம் அல்லாத அந்த நாட்களிலே அவர் அப்படிப்பட்ட வியாபாரம் எதிர்பார்க்க முடியுமா? வியாபாரம் எதிர்பார்க்க முடியாது. காரணம் என்ன? சீசன் முடிஞ்சு போச்சுங்க. சீசனே முடிஞ்சு போகும். அப்போ ரொம்ப அவர் தெளிவா இருப்பார். பண்டிகை காலம்னா என்ன? சில ஒவ்வொரு துறையிலும் இருக்குது. சில பேருக்கு இது கல்யாண சீசனு, இது கல்யாண சீசன் அப்படின்னு சில பேருக்கு இருக்கும். சரிங்களா? ஒவ்வொரு வியாபாரத்திலும் ஒவ்வொருத்தரும் அவங்களுக்கு என்ன இருக்குன்னா ஒரு சீசன் இருக்கு. அந்த சீசன்ல அவங்களுக்கு கூடுதலான வியாபாரங்கள் இருக்கும். அப்போ முஸ்லீம் ஆகிய நாம அதிகமான நன்மைகளை பெறுவதற்குண்டான சீசன் இந்த ரமலான் சீசன். இந்த சீசன் முடிஞ்சிருச்சு அப்படின்னா நம்மளால என்ன செய்ய முடியாது? ரமலான் மாதத்திலே பெறக்கூடிய அளவுக்குண்டான நன்மையை மற்ற நாட்களில் பெற முடியாது. ஆர்வம் இருக்கலாம், அதே ஆர்வத்தோடு நம்ம ரமலான்ல செயல்பட்டு இருந்தோம் அப்படின்னா பன்மடங்கு நன்மை என்ன செய்ய முடியும்? நம்மளால பெற முடியும். அதனால தான் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ஹஜ்ஜுடைய நாட்களை குறித்து சொல்லுகிற பொழுது வதுகுருல்லாஹ் ஃபி அய்யாமி மஅதூதாத் என்று அல்லாஹ் சொல்லுவான். அல்லாஹ்வை நீங்கள் இந்த எண்ணப்பட்ட இந்த நாட்களில் அதிகமாக நினைவு கூறுங்கள். அல்லாஹ் நினைவு கூறுங்கள்ட்டு ஏன் பொதுவாக சொல்லிட்டு விட்டுறல? எண்ணப்பட்ட இந்த நாட்கள்னு சொல்லுவதற்கு காரணம் என்னன்னா இது சில நாட்கள் தான். இது
ஐயாவுன் மாதுதாத் என்பது சில நாட்கள் தான். இந்த நாட்கள் கடந்து போயிருச்சு, இந்த நாட்கள் தவறி போயிருச்சு அப்படின்னா அதற்கு பிறகு நீங்க அல்லாஹ்வை நினைவு கூற மாட்டீங்களா? கிடையாது, நீங்க நினைவு கூறுவீங்க. ஆனா இந்த நாட்கள் நினைவு கூறுவதற்கு ஈடாகுமா அப்படின்னா ஈடாகாது. அதனால ரமலான் மாதத்தை நாம் அடைகின்றோம் என்றால் ஒவ்வொரு நாளும் நம்ம கவனமா அதை நம்ம கடக்கணும், ஒவ்வொரு நாளும் கவனமா அதை நம்ம கழிக்கணும். சரிங்களா? ஏன்னா சில பேர் ரமலான் மாதத்தை இப்போதுதான் அடைந்தது மாதிரி இருக்கும், அதுக்குள்ள 10 நாள் முடிஞ்சிடும், அதுக்குள்ள 10 நாட்கள் முடிஞ்சிடும். இப்போ அதுக்குள்ள 10 நாள் போயிருச்சுங்க. சரி, 2வது 10 கொஞ்சம் ஈடுபாடோடு செயல்படுவோம் நினைப்போம், டக்குனு 2வது 10 முடிஞ்சிடும். அப்போ நம்ம ரொம்ப வியப்பு ஆச்சரியமா இருக்கும், அதுக்குள்ள 20 நாள் போயிருச்சா அப்படின்ட்டு. அடுத்து 3வது 10 வரும், ஒரு நாள் ஆர்வம் காட்டுவோம், 2வது நாள் வாங்க பர்ச்சேஸ் போகணும் அப்படின்னு சொல்லுவாங்க, பர்ச்சேஸ் போவோம், பர்ச்சேஸ் முடியாது, பாக்கி இன்னொரு நாளுக்கு பர்ச்சேஸ் பண்ணோம்னு நினைப்போம், அதுலேயே அந்த நாட்கள்லாம் அப்படியே போயிடும். ஒரு நாள் பர்ச்சேஸ் போவோம், இன்னொரு நாள் ரிட்டர்னுக்கு போவோம், ஒரு நாள் தைக்க கொடுக்க போவோம், ஒரு நாள் வாங்க போவோம், இப்படியே போயிடும். இதுக்குண்டான நாட்கள் கிடையாது. சரிங்களா? ரமலான் நாள் வேகமாக ஓடிடும். இன்னும் மறுமை நாளுடைய அடையாளங்களில் ஒன்று என்னது? காலங்கள் சுருங்கும். கடந்த காலங்களில் ரமலான் வேகமாக சென்றுவதை விட வருங்காலங்களில் இன்னும் வேகமாக போயிடும். ஸோ இதெல்லாம் திட்டத்தோடு நாம் இருக்கணும். ரமலான் நாட்களை வேகமாக நம்மளை விட்டு போகக்கூடியதாக இருக்குது, கழியக்கூடியதாக இருக்குது. ஒவ்வொரு நாளையும் நாம் என்ன செய்யணும்? இபாத்தினால் அமலினால் அதை கடத்தணுமே தவிர வெறுமனே கடத்தக்கூடாது. வெறுமனே கடத்திட்டோன்னா ஒன்றுமே இல்லை. சீசன் டைம்ல ஒருத்தன் வியாபாரம் பண்ணனா அவனை முட்டாள் தான் சொல்லுவாங்க. சீசன் டைம்ல கூட ஒருத்தன் வியாபாரம் செய்யறாரு, மற்ற நாட்கள் தான் பெரிய அளவுக்கு வியாபாரம் செய்யல. ஏன்னா சீசன் டைம்ல கூட நீ ஒன்னும் வியாபாரம் பெருசா நீ கல்லா கட்டலையா, சீசன் டைம்ல கூட நீ பெருசா ஒன்று வியாபாரம் பண்ணலையா அப்படின்னு சில பேர் வருஷம் ஃபுல்லா வியாபாரம் செய்வாங்க, சீசன் டைம் அல்ல கிடைக்கிற லாபத்துக்கு மாத்திரமே. உதாரணம் எக்ஸாம்பிள் அப்படி தானே, கல்யாண நாட்கள்னு வரக்கூடிய சில நாட்காலங்கள் இருக்குது, சீசன் டைம்னு சில மாசம் இருக்குது. அந்த சீசன் டைமுக்காகவே 10 மாதம் 11 மாதம் சும்மா கடையை திறந்து வச்சிருப்பாங்க. 11 மாசத்துக்கும் ஒரு வருஷத்துக்கும் சேர்த்து அந்த சீசன் டைம்ல வியாபாரத்தை பார்த்துருவாங்க. மற்ற நாட்கள்லாம் சும்மா வாடகைக்கு வந்தா போதுன்ற மாதிரி உட்கார்ந்துருப்பாங்க. சீசன் டைம்ல ஒரு வருஷம் சேர்த்து என்ன பண்ணிடுவாங்க? சம்பாதிச்சிருவாங்க. புரியுதா இல்லையா நான் சொல்ல வருது? அப்போ இது ரமலான் மாதம் நம்மளுடைய சீசன் டைம். இது ரமலான் மாதம் என்பது நம்மளுடைய சீசன் டைம். இது ஒவ்வொரு நாளும் போயிருச்சு அப்படின்னா நம்ம அடுத்த நாள் சரி செஞ்சுக்கலாம். இன்னைக்கு கியாமுலையில விட்டோம், அடுத்த நாள் வந்து ஆரம்பிச்சுக்கலாம். இன்னைக்கு குர்ஆன் ஓதுறதை விட்டுட்டோம், அடுத்த நாள் வந்து ஆரம்பிச்சுக்கலாம். அப்படி ஒவ்வொரு நாளுமே போயிருச்சு அப்படின்னா முதல் 10, 2ஆம் 10, 3ஆம் 10 எல்லாம் 10 போய் ரமலானும் போயிட்டு பெருநாளுக்கு தொழுகைக்கு நிற்கிற மாதிரி ஆயிரும். ஸோ அதனால ரமலானுக்கு முன்னாடி ரொம்ப கவனமா இருங்க. ஒவ்வொரு நாளையும் நான் ரொம்ப கேர் பண்ணணும், ரொம்ப நான் கவனமா நான் என்னுடைய மனதில் வச்சுக்கணும். வெறுமனே அந்த நாள் என்னை விட்டு போயிடக்கூடாது. அந்த நாள் என்னை விட்டு எப்படி போயிடக்கூடாது. சீசன்ல ஒவ்வொரு நாள் நான் கல்லா கட்டிடுற மாதிரி ஒரு குறிப்பிட்ட எனக்கு ஒரு திட்டம் இருக்கும். ரமலான் சீசன் டைம்ல எனக்கு இவ்வளவு பிசினஸ் ஆகணும், இவ்வளவு பிசினஸ் எனக்கு கிடைச்சாகணும், இவ்வளவு வருவாய் ஆகணும் அப்படின்ட்டு நமக்கு ஒரு திட்டம் இருக்கும். சரிங்களா? அதுல முன்ன பின்ன ஆச்சுன்னா அதுக்கேற்ற மாதிரி அடுத்த பிளான் பண்ணிடுவோம். போன வாட்டி சீசன்ல ஒவ்வொரு நாளும் இவ்வளவு கலெக்ஷன் வந்துச்சு, இந்த வருஷம் அந்த கலெக்ஷன் வரலையே, எங்க நம்ம கோட்டை விட்டுட்டோம், நியூ டிசைன் நம்ம கொண்டு வரலையோ, அல்லது கடையை நம்ம சரியா விளம்பரப்படுத்துறியோ, அடுத்த நாளே திட்டம் போடுவோம். சீசன் முடிஞ்ச பிறகு யோசிப்போம். ஆக மொத்தம் போன சீசன்ல மாறி இந்த சீசன் சம்பாதிச்சாகணும், இல்லைன்னா அதை விட கூட சம்பாதிச்சாகணுமே நான் நினைப்போமே தவிர ஒருபோதும் போன வாட்டி சம்பாதிச்ச காட்டிலும் கம்மியா சம்பாதிக்க நினைக்கவே மாட்டோம். அப்ப அது மாதிரி தானே ரமலான் என்பது நம்முடைய சீசன், முஸ்லிம்களுடைய சீசன், நன்மையில் அதிகமாக பெறுவதற்குண்டான சீசன். அப்போ நாம எப்படி திட்டமிடணும் அப்படின்னா ஒவ்வொரு நாளும் எவ்வளவு அதிகமாக இபாத் செய்ய முடியும், அமல் செய்ய முடியும் தான் நம்ம யோசிக்கணுமே தவிர நாளைக்கு பார்த்துக்கலாம் சொன்னோம் அப்படின்னா ஒரு மாசம் என்ன ஆயிரும், போயிடும். சரிங்களா? ரமலானுக்கு முன்பாகவே தயாராகாதவர்கள் ரமலானில் பெரிய அளவுக்கு தயாராகுவார் என்று சொல்ல முடியாது. ரமலானுடைய ஆரம்பத்திலேயே தயாராகாதவர்கள் ரமலானுடைய நடுவிலேயே பிற்பகுதியிலேயே தயாராகுவார்கள் என்று சொல்ல முடியாது. அதனால் இது நம்ம என்ன செய்யணும், ரொம்ப கவனமா இருக்கணும். அப்போ ரமலானுக்கு தயாராகக்கூடிய விஷயங்கள் 3வது என்னது? இது நம்மளுடைய சீசன். இது ரொம்ப பெரிய டியூரேஷன் கிடையாது, ஒரு மாசம் தான். சரிங்களா? அந்த மாசம் போயிருச்சு அப்படின்னா அதற்கு பிறகு நம்ம இபாத் செய்வோம், அமல் செய்வோம். ஆனா இந்த மாசம் செஞ்சா அதுக்கு எவ்வளவு நன்மை நமக்கு கிடைக்குமோ அது நமக்கு கிடைக்காது. பன்மடங்கு நன்மை, பன்மடங்கு லாபம். சரிங்களா? அதனால இந்த சீசனுடைய ஒவ்வொரு நாளையும் பகலையும் இரவையும் ஒருபோது என்ன செய்யக்கூடாது அப்படின்னா வெறுமனே நாம கடந்து விடக்கூடாது. இது 3வது. 4வது என்ன அப்படின்னா கொஞ்சம் நம்ம கசப்பா இருந்தாலுமே கூட இதை நாம உணர்ந்து கொள்ள வேண்டிய விஷயம்தான். சாப்பாடு விஷயங்களை பொறுத்த மட்டும் இல்லை, நாம வளமையா சாப்பிடுவதை போல நாம சாப்பிட்டுக் கொள்வதோ
எந்த ஒரு கட்டத்திலும் ரமலான் என்பதை வைத்து அதிகமாக சாப்பிடாமல் நம்மளை பார்த்துக் கொள்ளணும். வளமையா நம்ம சாப்பிட்றது, நம்மளோட பசிக்கு சாப்பிட்றது, நம்முடைய தேவைக்கு சாப்பிட்றது ஒன்று இருக்கு. அது சாப்பிட்டாதான் நம்மளால இயங்க முடியும், நமக்கு ஒரு எனர்ஜி கிடைக்கும், அதெல்லாம் ஓகே. ரமலான் மாசம் அப்படின்றதுக்காக நாம கூடுதலா சாப்பிடுவதற்கு தலைப்பட்டு விடக்கூடாது. யதார்த்தம் இருக்குதா இல்லையா? யதார்த்தத்தில் நாம ஒத்துக்கணும் அப்படின்னா எல்லாருமே ரமலான் மாசம் என்பதை பொறுத்த மட்டும் இல்லை, வழக்கத்துக்கு மாற்றமா நல்ல உணவாகவும் சாப்பிடுவோம், கொஞ்சம் நல்லாவும் சாப்பிடுவோம். நல்ல உணவாகவும் சாப்பிடுவோம், கொஞ்சம் நல்லாவும் நம்ம சாப்பிடுவோம். சரியா? ஏன் அப்படின்னா பகல் ஃபுல்லாக நான் பட்னி கிடந்துட்டேன், பகல் ஃபுல்லாக என் உடம்பு நான் பட்னி போட்டுட்டேன் அப்படின்றதுக்காக என்ன செய்யறோம், நம்ம இஃப்தாரில் நல்லாவும் சாப்பிட்றோம். சரியா? அது இல்லாமல் நம்ம இரவு தொழுது போய் நைட்டு சாப்பாடும் சாப்பிட்றோம். சகரில் பகல் ஃபுல்லாக நோன்பு இருக்கணுமே சொல்லிட்டு சகரும் சாப்பிட்றோம். சகர் சாப்பிடணும். யூதர்களுக்கும் நசாராளுக்கும் நமக்கு உள்ள வேறுபாடு சகர் செய்வது தான், சகர் சாப்பிடுவது தான். சகர் சாப்பிடணும், வளமையாக நமக்கு சாப்பிட்றது மாதிரி நம்மளுடைய உடம்புக்கு என்ன தேவையோ, நம்மளுடைய எனர்ஜிக்கு என்ன தேவையோ அதை சாப்பிடணுமே தவிர கூடுதலாக நம்ம சாப்பிடக்கூடாது. ஏன் கூடுதலாக சாப்பிடக்கூடாது அப்படின்னா, ரமலான் என்பது சாப்பிடுவதற்குண்டான மாசம் இல்லை. ரமலான் என்பது சாப்பிடுவதற்குண்டான மாசம் இல்லை. பெருநாள் மாஷா அல்லாஹ் சாப்பிடுவதற்கான நாள். ஐயாமு தஷ்ரீ சாப்பிடுவதற்கான நாள். மற்ற நாட்கள் வளமையாக நம்ம சாப்பிடுவதற்கு நாள். நல்லா சாப்பிடுவதற்கு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களே வரவேற்ற நாட்கள் ஐயாமு தஷ்ரீ. ஏன்னா குர்பானி அறுத்து ஆட்டெல்லாம் நம்ம எல்லாருமே எல்லாருக்கிறதுல எல்லாரும் பங்கு கொடுத்து நம்மளும் வச்சிருப்போம். அதனால் நல்லா சாப்பிடுவோம். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் செஞ்சாங்க, அவங்களும் ஆர்வம் பட்டினாங்க. ரமலான் மாசத்தை பொறுத்த மட்டும் இபாதத்துக்கு உண்டான மாசம், அமலுக்கு உண்டான மாசம். அதுக்காக ஏங்க நல்லா சாப்பிடக்கூடாது அப்படின்னா, பொதுவாகவே வழக்கத்துக்கு மாற்றமா கூடுதலாக கொஞ்சம் அதிகமாக சாப்பிட்டா என்னதான் ஏற்படும், சோர்வு தான் ஏற்படும். ரமலான்ல நமக்கு என்ன வேணும் அப்படின்னா சுறுசுறுப்பு நமக்கு வேணும். கூடுதலாகவே நம்ம சாப்பிட்டோம் அப்படின்னா, அதிகமாக நம்ம சாப்பிட்டோம் அப்படின்னா நமக்கு சோர்வு தான் ஏற்படும். சோர்வு நமக்கு என்ன செய்யும் அப்படின்னா, பெரிய அளவுக்கு இபாதத் அமல்களில் ஆர்வத்தை நமக்கு ஏற்படுத்தாது. சரிங்களா? அதனால குறைச்சி சாப்பிட்றது தப்பு கிடையாது, கூட சாப்பிடக்கூடாது. சொல்றாரு இவரு போய் செய்வாரான்னு தெரியாது அப்படின்னு யோசிக்கலாம். இருக்கக்கூடிய விஷயங்கள் நம்ம முன்னோர்கள் நமக்கு என்ன வழிகாட்டி இருக்கிறாங்களோ அதை நான் உங்களோட ஷேர் பண்றேன் இன்ஷா அல்லாஹ். சரிங்களா? குறைச்சி சாப்பிட்டுக்கலாம் ரமலான்ல பொறுத்த மட்டும். கூடுதலாக என்ன செஞ்சிட வேண்டாம், முடிஞ்ச அளவுக்கு தவிர்த்துக் கொள்வது. ஏன்னா இபாத் செய்வதற்கு, அமல் செய்வதற்கு நம்ம ஒரு சோர்வை அது ஏற்படுத்திவிடும் என்பதற்காக. பொதுவாகவே நம்மளுடைய தேவைக்கு சாப்பிடுவதில் மார்க்கம் எந்த தடையும் சொல்லலை. நம்முடைய தேவைக்கு சாப்பிடுவதில் மார்க்கம் எந்த தடையும் சொல்லலை. இருந்தபோது நமக்கு தேவைக்கு மிஞ்சி அதிகபட்சமாக சாப்பிடுவது, வைத்த போட்டு நம்ம நிறைச்சிக்கிறது என்பது மார்க்கம் வரவேற்கலை. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவரிடத்துல ஒரு மனிதர் என்ன செய்யறார், திருப்பதியில் இடம்பெற்றிருக்கக்கூடிய ஒரு ஹதீஸ் இது. ஒரு மனிதர் என்ன செய்யறார் அப்படின்னா, ஒரு மாதிரி சாப்பிட்ட ஏப்பம் விடுறாரு. பசி ஏப்பம் என்பது ஒன்று இருக்குது, சாப்பிட்ட ஏப்பம் என்பது ரொம்ப விகாரமா அந்த ஏப்பம் வரும். சரிங்களா? அப்போ நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்றாங்க, குஃப் அன்னா ஜுஸாக். சரியா? குஃப் அன்னா ஜுஸாக். சரிங்களா? இப்படி மக்களுக்கு முன்னாடி இப்படி ஏப்பம் விடாதீங்க, அது ஒரு அநாகரிகம் தான். மக்களுக்கு முன்னாடி நம்ம ஒரு வேப்பம் இயல்பா வர்றது, அது விடுறது, அது மனிதனுடைய இயல்பான ஆக்டிவிட்டியில் ஒன்று. ஆனால் அது மக்களுக்கு முன்னாடி மற்றவங்களுக்கு முன்னாடி ஒரு விகாரமா விடுறது என்பது ஒரு அநாகரிகம் தான். சரிங்களா? இதை சொல்லிட்டு அடுத்த வசனம் சொல்றாங்க, ஃபஇன் அத்வலக்கும் ஷபான் ஃபி துன்யா அத்வலக்கும் ஜௌன் யௌமல் கியாமா. ஒரு பயங்கரமான ஒரு வார்த்தையை நபிகள் நாயகம் சொல்றாங்க. துன்யாவிலே எவர் ரொம்ப அதிகமாக சாப்பிட்டு பசியே இல்லாதவராக தன்னை ஆக்கிக் கொள்கிறாரோ அவர் மறுமை நாளிலே அதிகமாக பசியோடு இருக்கக்கூடியவராக இருப்பார். மறுமை நாளில் அவர் அதிகமாக பசியோடு இருக்கக்கூடியவராக இருப்பார். ரமலான் மாசம் என்பது என்னன்னா, நம்ம பசியோடு இருக்கக்கூடிய ஒரு மாசம். நம்ம நோன்பு வைக்கிறோம், பசியோடு இருக்கக்கூடிய ஒரு மாசம். இது நமக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு ஆதாரம், துன்யாவில் நம்ம பசியோடு இருந்தோம் என்பதற்காக. ஆனால் பொதுவாகவே சாப்பாடை அப்பி அள்ளி சாப்பிடுவது, நம்முடைய தேவைக்கு மீறி சாப்பிடுவது என்பது மார்க்கம் வரவிருக்கிற அதை நிமிஷம் என்ன செஞ்சிருக்காங்க, ஒரு குறைவாக சொல்லி காமித்திருக்கிறாங்க. அதனால் ரமலானுக்காக நம்ம தயாராக வேண்டும் என்கின்ற விஷயத்தில் இதையும் நம்ம என்ன செஞ்சுக்கணும், கவனம் செலுத்திக்கணும். நம்முடைய தேவைக்கு, நம்முடைய பசிக்கு, நம்முடைய உடல் எனர்ஜிக்கு என்ன தேவைகளோ அதை ஆரோக்கியமான உணவுகளை சாப்பிடுவதில் எந்த விதமான தடையோ வெறுக்கத்தக்க விஷயமோ கிடையாது. அது நம்முடைய இபாதத்திலே நமக்கு ஒரு தளர்வை, ஒரு சோர்வை நமக்கு ஏற்படுத்தாமல் செஞ்சுக்கணும், நாம பார்த்து கொள்ள வேண்டும். இது நான்காவது விஷயம். முதல்ல என்ன சொன்ன, நியத்து. இரண்டாவது தௌபா. மூணாவது
ரமலானுடைய டியூரேஷன், ரமலானுடைய காலத்தை நம்ம கவனித்துக்கணும். ஒவ்வொரு நாளும் கடந்து போயிடும். ஸோ ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும் அப்படின்ட்டு. 4வது, சாப்பாடு நம்முடைய தேவைக்கு சாப்பிடணும், குறைச்சி சாப்பிட்டுக்கலாம், அதிகமாக சாப்பிடாம நம்ம என்ன செஞ்சுக்கணும், பார்த்துக்கணும். காரணம் என்னன்னா, ரமலான் என்பது சாப்பாட்டுக்கான மாதம் கிடையாது, இபாத்துக்கான அமலுக்கான ஒரு மாதம். ஒருவேளை அதிகமான சாப்பிடுவது நமக்கு என்ன செஞ்சிடலாம், ஒரு விதமான ஒரு சோர்வை, ஒரு தளர்வை ஏற்படுத்தி இபாத்திலே அமல்களிலே நமக்கு ஒரு ஈடுபாடை ஏற்படுத்தாமல் ஆக்கி விடலாம். சரிங்களா? இது 4வது. 5வது என்ன அப்படின்னா, சட்டங்களை தெரிந்து கொள்வது. சட்டங்களை தெரிந்து கொள்வது. ரமலானுடைய சட்டங்கள் என்பது இருக்குது, நோன்பினுடைய சட்டங்கள் என்பது இருக்குது. அந்த சட்டங்களை நாம் என்ன செய்யணும் அப்படின்னா தெரிஞ்சுக்கணும். பொதுவாகவே நம்மளை நாமளே ஆறுதல் படுத்திக்கக்கூடியது என்ன அப்படின்னா, தெரியாமல் செஞ்சால் அல்லாஹ் குற்றம் பிடிப்பதில்லை. எப்போதான் தெரிஞ்சுக்கிறது, நம்ம தெரியாமல் செஞ்சால் அல்லாஹ் குற்றம் பிடிக்கிறது இல்லை அப்படின்ட்டு சொல்லியே தெரியாமல் இருக்கிறதையே என்ன செய்கிறோம் அப்படின்னா செய்து கொள்கிறோம் என்றால் நமக்கு அதை என்ன செய்யணும், சாதமாக ஆக்கிக் கொள்கிறோம். நபிகள் நாயகம் என்ன சொல்றாங்க, தலபுல் இல்மு ஃபரீதத்துன் அலா குல்லி முஸ்லிம்ன்றாங்க. மார்க்க கல்வியை தேடுவது ஒவ்வொரு முஸ்லிம் மீது கடமைன்றாங்க. ஏன்னா ஒரு கடமையை நாம் செய்கிற பொழுது அந்த கடமைக்கு ரிலேட்டட் ஆனது, அந்த கடமையோடு சேர்ந்ததை தெரிவதும் கடமை. ரமலான் நோன்பு என்பது கடமை. சரிங்களா? அப்ப அந்த நோன்பு சம்பந்தமான விஷயங்களை தெரிந்து கொள்வதும் என்னது, நம் இது கடமை. சரிங்களா? அப்ப எத்தனையோ பேர் பல விஷயங்கள் தெரியாமலேயே என்ன செய்யறாங்க அப்படின்னா, ரமலானுடைய நோன்புகளை நோக்கக்கூடிய, ரமலானுடைய நாட்களை கடக்கக்கூடிய ஒரு சூழலை எல்லாம் பார்க்க முடிகிறது. எவ்வளோ விஷயங்கள் இருக்குது. சரிங்களா? வாந்தி எடுத்தா நோவு முடிஞ்சிருமா, ரத்தம் வந்துருச்சு நோவு முடிஞ்சிருமா, ஐயோ எனக்கு தெரியாம நான் செஞ்சிட்டேனே, அப்படிலாம் சொல்றது உண்டு. இதெல்லாம் விளையாட்டா? நோன்பு என்பது கடமையான ஒரு நோன்பு. மார்க்கம் அதுக்கு எவ்வளோ இம்பார்ட்டன்ட் கொடுத்து வச்சிருக்குது. ஒவ்வொரு விஷயத்துக்கும் நுணுக்கமான சட்டங்களை சொல்லி வச்சிருக்குது. நோன்பினுடைய துவக்கத்திலிருந்து நோன்பினுடைய முடிவு வரைக்கும். சரிங்களா? ஃபஜ்ருடைய ஆரம்பத்திலிருந்து சூரியன் மறையிற வரைக்கும் அவனுடைய ஆரம்பம் முடிவு, இடைப்பட்ட காலத்தில் எது செய்யலாம் எது செய்யக்கூடாது, பகல் நோன்பு நோற்ற நேரங்களில் எது கூடும், நோன்பு நேற்ற நேரங்களில் எது கூடாது, அல்லது நோன்பு நோற்காத நிலையில் எது கூடும் எது கூடாதுன்ட்டு விஷயங்கள் அவ்வளோ சொல்லி வச்சிருக்குது. அப்போ நான் ஏனோதானோன்னு செய்வேன், நான் ஏதாவது தப்பா செஞ்சா, தெரியாமல் செஞ்சா ஒன்றும் தப்பு இல்லையோ, தெரியாமல் செஞ்சா ஒன்றும் குற்றம் இல்லையே அப்படின்ட்டு ரொம்ப விளையாட்டு போக்கா நம்ம என்ன செய்யறோம் அப்படின்னா, மார்க்கத்தினுடைய விஷயங்கள் என்று வருகிற பொழுது நமக்கு விளையாட்டு போக்கு நமக்கு வந்துடுது. மார்க்கம் என்று வருகிற பொழுது மாத்திரம் நமக்கு ஒரு விளையாட்டு போக்கு, ஏனோ தானும் செஞ்சுக்கலாம். ஆனால் வேற விஷயங்கள் அப்படி செய்ய முடியுமா? வேற விஷயங்கள் நாம் அப்படி செய்யறோமா? அப்போ மற்ற விஷயங்கள்லாம் நம்ம ரொம்ப கவனமாக நம்ம செய்யறோம். சரியா அது செய்யணும்னு நம்ம நினைக்கிறோம். தப்பா நம்ம செஞ்சிட்டோம் அப்படின்னா அது வெளியே தெரிய வந்துச்சுன்னா அது ஒரு பெரிய அவமானமாக நம்ம எடுத்துக்கிறோம். ஆனால் மார்க்கம் என்று வருகிற போது ரொம்ப கேர்லெஸ்ஸாக எடுத்துக்கிறோம். ஆஃபீஸில் ஏதாவது ஒரு ஒர்க் ஒன்று கொடுக்குறாங்க, நான் அது தவறாக செஞ்சுட்டேன், என்னை சுட்டி காட்டுறாங்க, நான் தெரியாமல் தவறாக செஞ்சுட்டேன் அப்படின்ட்டு நான் ரொம்ப இதாக இருந்துருவேனா, கேர்லெஸ்ஸாக இருந்துருவேனா? நான் தவறு செஞ்சுட்டேன், ஒரு வாட்டி எனக்கு சுட்டி காமிச்சிட்டாங்க, சரியா, இதுவே எனக்கு ஒரு இடுக்குத்தான், திரும்ப நான் அடுத்த ஒரு தவறு செய்வேன் அப்படின்னா ஒரு வேலை என்ன செய்யலாம், இவன் வேலைக்கு ஆக மாட்டான் போல இருக்குது, எல்லாம் தப்பு தப்பா செஞ்சுட்டு இருக்கான், இவனை தூக்கிட்டு வேற ஒன்று ரீப்ளேஸ் பண்ணாதான் சரிப்பட்டு வரும் போல இருக்குது, அப்படி சிச்சுவேஷன் அவங்க போயிடுவாங்க. ஸோ அதனால் நம்மளை தயார் பண்ணிக்கணும். உடனே ஒன்று தெரியாம போனதுக்கு அடுத்து 10 கத்துப்பாரு அவரு. அப்படிதானே? யதார்த்தம் ஒரு வேலைக்கு போறாரு, கம்பெனிக்கு போறாரு, ஒன்று தெரியாம அவரு ஒரு டீம்லயோ ஒரு ஆபீஸ்லயோ அவர் கொஞ்சம் ஒரு மாதிரி ஆயிடுச்சு அப்படின்னா அடுத்து அவரை ஆபீஸ்ல தன்னை எப்படி நிரூபிக்க முற்படுவார் அப்படின்னா 10 விஷயங்களை தெரிந்துட்டு தன்னை முன்னிலைப்படுத்த நினைப்பார தவிர தான் தெரியாம தான் செஞ்சிட்டோம்னு கேர்லெஸ்ஸா இருக்க மாட்டார். ஆனா மார்க்கம் என்று வந்தா மாத்திரம் தான் தெரியாம இருக்கிறது இன்னொரு விளையாட்டுத்தனமா, தெரியாம செஞ்சிட்டோம், தெரியாம செஞ்சா அல்லாஹ் அவனை குற்றம் பிடிக்க மாட்டான் என்கிற ஒரு மெத்தன போக்கு நம்ம கிட்ட இருக்குது. சரிங்களா? அதனால பெரிய விஷயங்கள் எல்லாம் இல்லை. அல்லாஹ்வுடைய கிருபையில ஒரு கட்டம் இருந்துச்சு, அரபி படித்தால்தான் மார்க்க சட்டங்கள் எல்லாம் படிக்க முடிய சூழல் இருந்துச்சு, அல்லது அந்த மார்க்கம் கற்ற அறிஞர் இடத்துல அமர்ந்து படித்தால்தான் முடியும் என்கிற ஒரு சூழல் இருந்துச்சு. இன்னைக்கு அல்லாஹ்வுடைய கிருபையை கொண்டு கற்றுக்கொள்ள வேண்டும் என்று ஆர்வம் இருந்தால் போதும் அவருக்கு எல்லா வழியும் கற்றுக் கொடுக்க தயாரா இருக்கிறாங்க. யூடியூப்ல போட்டாலும் சரியான அஹ்லுஸ் சுன்னாவின் அடிப்படையில் கற்றுக் கொடுக்கக்கூடிய உலமாக்களுடைய வகுப்புகள் இருக்குது. எத்தனையோ புத்தகங்கள் சட்டங்களை அச்சிட்டு புத்தகமாக விநியோகம் செஞ்சிருக்கிறாங்க. நமக்கு ஆர்வம் இருந்தால் மாத்திரம் போதும் நம்ம என்ன செஞ்சுக்கலாம், இலகுவாக ஒரு சில நாட்களிலேயே கற்றுக்க முடியும். அதனால் ரம்லான் மாதத்தை நாம் அடைவதற்கு முன்பாக ரம்லான் சம்பந்தமான சட்டங்களை எல்லாம் இன்ஷா அல்லாஹ் நாம் சரிவர தெரிந்து கொள்ளக்கூடியலாம் என்ன செய்யணும், நாம் இருக்கணும் இன்ஷா அல்லாஹ். சரிங்களா? இது 5வது விஷயம். 6வது என்னன்னா, ரமலானுடைய இபாத்துகள் ஏராளமான விஷயங்கள் இருக்குது. அதுல பிரதானமானது 2.
ஒன்று என்னது? கியாமுல்லைல். கியாமுல்லைல் என்பது ரொம்ப ரமலான் மாதத்திலே பிரத்யேகமாக பிரதானமாக சொல்லப்பட்ட ஒரு அமல், ஒரு இபாதத்து. அதனால தான் அதுக்கு பேர் நம்ம தராவிகனும் சொல்றாங்க. பொதுவாகவே கியாமுல் என்பது இரவு தொழுகை என்பது இரவிலே நின்று தொழக்கூடிய தொழுகை. ரமலான் மாதத்திலே அது ஆர்வப்படுத்தி எல்லாரும் சேர்ந்து தொழக்கூடிய அளவிற்கான ஒரு சூழல் ஏற்பட்டுவிட்ட காரணத்தினால் அது என்ன செய்யறாங்க? தராவீன் என்று நம்ம சொல்றோம். சரிங்களா? காரணம் என்ன அப்படின்னா, குறைந்தபட்சம் ரமலானிலேயாவது இந்த இரவு தொழுகையை அவர் தொழுதாக வேண்டும், நம்ம தொழுவணும். இரவு தொழுகையை ரமலானிலேயாவது நாம தொழுவணும். ஏன்னா நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ரமலான் மாதத்திலே இரவு தொழுவதை தனிப்பட்ட முறையில் சொல்லியிருக்கிறாங்க. இரவு தொழுகையை பொறுத்த மட்டும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பொதுவாகவும் சொல்லியிருக்கிறாங்க, பொதுவாகவும் நமக்கு தொழுதும் காமிச்சிருக்கிறாங்க. குறிப்பிட்ட ரமலான் மாதத்தில் இரவு தொழுகையை தொழுவதை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பிரத்யேகமாக சொல்லி காமிச்சிருக்கிறாங்க. மன் காம ரமலான அப்படின்ட்டு, யார் ரமலானிலே இரவில் நின்று வணங்குகிறாரோ, ரமலானிலே யார் இரவில் நின்று வணங்குகிறாரோ அவருடைய முந்தைய பாவங்கள் எல்லாம் மன்னிக்கப்படுகின்றன என்று நபிகள் நாயகம் சொல்லி காண்பிக்கிறாங்க. அதனால பொதுவாகவே ஒரு இடத்துல இரவு தொழுகை தொழக்கூடிய ஒரு பழக்கம் இருக்கணும். ஏன்னா அது இறைச்சத்துக்கு மிக நெருக்கமானது. அது அவரை அல்லாஹ்விடத்தில் என்ன செய்யும் அப்படின்னா நெருக்கும். ஒருத்தர் இடத்துல இந்த முகஸ்துதி, உலக ஆதாயம், பிறருக்காக செய்யக்கூடிய இந்த விஷயம், இப்படியான விஷயங்கள் இருக்குல்ல, இதில் இருந்து ஒரு மனிதரை காப்பாற்றக்கூடியதான் இந்த இரவு தொழுகை என்பது இருக்குது. ஏன்னா அது அவரும் ரப்புக்கு மாத்திரம் நடக்கக்கூடிய ஒன்று. கடமையான தொழுகை பள்ளிவாசல் எல்லாருக்கும் முன்னிலையும் தொழுகிறோம். நோன்பு நம்ம நோக்கிறோம், எப்படியும் அது வெளியே தெரிஞ்சிருது. எப்படி அது வெளியே தெரிஞ்சிருது? இரவு தொழுகை என்பது நாம நம்முடைய இல்லத்திலே நம்முடைய ரப்புக்கு முன்னாடி என்ன செய்யறோம்? நாம நிற்கிறோம். இது ரொம்ப ரகசியமானது இது. சரிங்களா? ஒருவருடைய ஈமானையும் ஒருவருடைய இறைச்சத்தையும் இது என்ன செய்யுது? பறைச்சாற்றக்கூடியதாக இருக்குது. அதனால நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இரவு தொழுகை என்ன செஞ்சாங்க? பொதுவாகவே வலியுறுத்தி இருக்கிறாங்க. குறைந்தபட்சம் இப்படிப்பட்ட இந்த இபாதத்தை ரமலானிலாவது ஒருத்தர் செய்தாக வேண்டும் என்பதற்காக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மன் காம ரமலானே சொல்லிட்டாங்க. ரமலான் மாதத்தில் எவர் நின்று வணங்குகிறாரோ அவருடைய முந்தைய பாவங்கள் மன்னிக்கப்படுவது என்று. அதனால ரமலான் மாதத்தில் பொதுவாகவே நாம் இரவு தொழுகையில் ஆரம்ப நாட்களில் தொழக்கூடியதாகத்தான் நாம் இருப்போம். அதுக்கு பிறகு ஒரு தோய்வு ஏற்படும். அப்படியான தோய்வு இல்லாமல் ரமலான் மாதம் முழுக்கவும் இன்ஷா அல்லாஹ் இரவு தொழுகையில் நாம பங்கு பெறக்கூடியவர்களாக, இரவு தொழுகையை விடாமல் நாம் தொழக்கூடியவர்களாக இன்ஷா அல்லாஹ் நாம் என்ன செய்யணும்? இருக்கணும். இரவு தொழுகையை பொறுத்த மட்டும் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எந்த அளவுக்கு சொல்லியிருக்கிறாங்க பாருங்க. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர் தொழுவதை மாத்திரம் சொல்லலை, எந்த அளவுக்குன்னா அவருடைய குடும்பத்தையும் தொலை வைக்கணும் அப்படின்னு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் செய்றாங்க, ஆர்வப்படுத்துறாங்க. ரஹிமல்லாஹு ரஜுலன், அதாவது ஒரு மனிதருக்கு அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அருள் செய்வானாக. அவர் என்ன செய்தார்? இரவிலே எழுந்தார், தன் மனைவியை எழுப்பினார். சரியா? தன் மனைவியை எழுப்பினார். அவர் மனைவி எழுவதற்கு அவள் என்ன செய்றா? மறுக்கிறாள். ஃபபத். அப்ப என்ன செய்யறாரு? மூஞ்சில தண்ணியை தெளிச்சு விடுறாரு. அப்போ தெளிச்சு விட்டதுக்கு இந்த மனைவி என்ன செய்றா? எழுந்து நின்று தொழுகிறாள். ஆக இப்படியான இவர்களுக்கு அல்லாஹ் அருள் செய்யட்டும். அல்லது ஒரு மனைவியான ஒரு பெண்ணானவள் எழுகிறாள், அவள் இரவிலே நின்று தொழுகிறாள், தன் கணவனை எழுப்புகிறாள், கணவன் எழாமல் அவன் சுணங்குகிறான். அப்ப அவன் முகத்திலே அவள் என்ன பண்றாள்? தண்ணீரை தொளித்து எழுப்பி விட்டு அவனையும் தொழ வைக்கிறாள். இப்படிப்பட்டவர்களுக்கு அல்லாஹ் அருள் செய்யட்டும் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் துஆ செஞ்சிருக்கிறாங்க. இது எவ்வளோ பெரிய ஒரு கிருபை, எவ்வளோ பெரிய ஒரு வாய்ப்பு இன்ஷா அல்லாஹ். அதாவது இரவு தொழுகை தொழக்கூடிய அந்த கணவன், அந்த தொழுகைக்காக மனைவி ஆர்வப்படுத்தக்கூடிய கணவன், இரவு தொழுகை தொழக்கூடிய மனைவி, அந்த தொழுகைக்காக தன் கணவனை ஆர்வப்படுத்தக்கூடிய மனைவி, இவர்களை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பாராட்டி புகழ்ந்து பேசியிருக்காங்க. அல்லாஹ் அவங்களுக்கு அருள் செய்யட்டும் அப்படின்ட்டு. அப்போ நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் துஆவுக்கு உரித்தானவர்களாக இன்ஷா அல்லாஹ் இவர்கள் இப்படியாக இரவில் நின்று வணங்கக்கூடியவர்கள் இன்ஷா அல்லாஹ் ஆகக்கூடியவர்களாக இருக்கிறார்கள். அப்ப அந்த அடிப்படையில் இரவு தொழுகை என்பது மிகவும் அல்லாஹ்வுக்கு கடமையான தொழுகைகளுக்கு அப்புறம் அல்லாஹ் விரும்பக்கூடிய, நேசிக்கக்கூடிய ஒரு தொழுகையாக தஹஜ்ஜத் தொழுகை என்பது இருக்கிறது. தஹஜ்ஜத் தொழுகை என்பது இருக்குது. அந்த தஹஜ்ஜத் தொழுகை தான் நம்ம கியாமுல் லைல் என்கிறோம். ரமலான் மாதத்திலே தராவீஹ் என்று நாம் சொல்கிறோம். இரவிலே நாம் எத்தனை தூரம் நாம் நின்று வணங்குகிறோமோ அது எல்லாமே அல்லாஹ் விரும்பக்கூடியதாக இருக்கிறது. அதிலும் குறிப்பாக இந்த ரமலான் மாதத்திலே செய்வது என்பதை அல்லாஹ் என்ன நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் செஞ்சிருக்கிறாங்க அப்படின்னா, ரமலானுடைய இபாதத்துகள் ஒரு இபாதத்தான செஞ்சிருக்கிறாங்க, ஆக்கியிருக்கிறாங்க. எனவே இந்த இரவு தொழுகையை விடாமல் இன்ஷா அல்லாஹ் ரமலான் மாதத்திலே நாம தொழக்கூடியவர்களாக நாம் இருக்கணும். சரிங்களா? அடுத்து 7வது விஷயம் என்ன அப்படின்னா, ரமலான் மாதத்தில் நாம் செய்யக்கூடிய இந்த இரவு தொழுகைக்கு அடுத்து நாம் செய்யக்கூடிய அடுத்த ஒரு அமலு குர்ஆன் ஓதுவது. ஏன்னா ரமலான் மாதத்தை குறித்து அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா குர்ஆன்ல சொல்லுகிற பொழுது ஷஹ்ரு ரமலான் அல்லது உன்சில ஃபீல் குர்ஆன்,
ரமலான் மாதம் என்பது எப்படிப்பட்டது என்றால் குர்ஆன் அருளப்பட்ட ஒரு மாதம். எனவே அந்த மாதத்தை உங்களில் எவர் அடைவீர்களோ நீங்கள் நோம்பு நோருங்கள் என்பதாக அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா குர்ஆனில் சொல்லி காண்பிக்கிறான். அப்போ இன்ன பிற 11 மாதம், ஷாபானா இருக்கட்டும், ஷவ்வாலா இருக்கட்டும், ரஜபா இருக்கட்டும், முஹர்ரமா இருக்கட்டும், இந்த மாதத்திலெல்லாம் நோன்பு கடமையாகாமல் ரமலான் மாதத்திலே அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நோன்பை கடமையாக்கியதற்கான காரணம் என்ன? அந்த மாதத்தில் அல்லாஹ் அந்த மாதத்தில் தான் குர்ஆனை அருளியதற்காக. அதனால ரமலானுடைய மாதத்தினுடைய மிக பிரதானமான ஒரு விஷயம் என்பது என்ன அப்படின்னா, அந்த மாதத்தில் தான் குர்ஆன் அருளப்பட்டிருக்குது. எனவே அந்த மாதத்திலே குர்ஆனை ஓதுவதற்கு அதிகமாக ஆர்வப்படணும். அதனால மற்ற மாதங்களில் எல்லாம் நம்ம ஆர்வப்பட வேண்டியதில்லை, அந்த மாதத்தில் தான் ஆர்வப்படணும் என்பதல்ல. மற்ற மாதங்களில் ஓதணும், மற்ற நாட்களில் ஓதணும். ரமலான் மாதத்திலே கூடுதலாக நம்ம ஓதணும். ரமலான் மாதத்திலே கூடுதலாக நம்ம ஓதணும். பொதுவாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன செஞ்சிருக்காங்கன்னா, குர்ஆன் ஓதுவதற்கு வரையறை வகுத்திருக்கிறார்கள். ஒரு வாரத்துக்கு குறைவாக குர்ஆனை ஓதி முடிக்கக்கூடாது, அல்லது 3 நாட்களுக்கு குறைவாக குர்ஆனை ஓதி முடிக்கக்கூடாது அப்படின்ட்டு. இது எல்லாம் பொதுவான நாட்களிலே, ரமலானிலே கிடையாது. ஏன்னா ரமலான் என்பது சீசன். நான் முன்னாடி சொன்ன மாதிரி ரமலான் என்பது முஸ்லிம்களுடைய சீசன். அதனால இந்த ரமலான் மாதத்தில் எவ்வளவு தூரம் நன்மைகளை கொள்ளடிக்க முடியுமோ அல்லது நன்மைகளை பெற முடியுமோ அந்த அளவுக்கு மார்க்கம் என்ன செய்யுது அப்படின்னா அவர்களை ஆர்வப்படுத்துது, வரவேற்குது. அதனால ஒருவரால் எத்தனை தூரம் குர்ஆனை ஓத முடியுமோ, எத்தனை முறை குர்ஆனை ஓதி முடிக்க முடியுமோ, எத்தனை எண்ணிக்கையில் குர்ஆனை ஓத முடியுமோ அந்த அளவுக்கு என்ன செய்யணும், அவர்கள் நாம ஆர்வப்பட வேண்டியவர்கள் ஆர்வப்படணும். சரிங்களா? அது பல எடுத்துக்காட்டுகள் உண்டு. ஒவ்வொரு இமாம்களுமே கூட பல எண்ணிக்கையில், சரிங்களா, ஒரு நாளன்று 2 முறை குர்ஆனை ஓதி முடித்தவெல்லாம் இருக்கிறார்கள். அப்போ ஒரு மாசத்துக்கு ரமலான் மாசத்துல 60 முறை குர்ஆனை ஓதியவர்கள் எல்லாம் இருக்கிறார்கள். சரிங்களா? அப்போ நாம திட்டமிடணும். நாம எண்ணம் கொள்ளாமல், சரிங்களா, நாம முடிவு செய்யாமல் எதுவுமே நடக்காது. நாம எண்ணம் கொள்ளாமல் முடிவு செய்யாமல் எதுவுமே நடக்காது. சரிங்களா? அப்போ இந்த ரமலான் மாசத்துல அதிகமாக நான் குர்ஆனுக்கு நேரத்தை ஒதுக்குவேன். எந்த நேரத்தை ஒதுக்க போறேன் அப்படின்னு நான் முடிவு செஞ்சுக்கணும். அந்த நேரத்தில் வேற துனியாவுடைய வேலைகளில் நாம் இழுத்து போடக்கூடாது. துனியாவுடைய வேலைகளுக்கு அந்த நேரத்தில் நாம் ஓய்வு கொடுக்கணும். இந்த நேரம் குர்ஆன் ஓதுறதுக்கான நேரம் அப்படின்னு நம்ம என்ன செய்யணும், நாம் முடிவெடுத்து நாம் உட்கார்ந்து நாம் ஓதா வரைக்கும் நம்மளால் அதை செயல்படுத்த முடியாது. சரிங்களா? நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, சொல்லி காண்பிக்கிறாங்க பாருங்க, அஸ்ஸியாமு வல் குர்ஆனு யஷ்ஃபஆன் லில் அப்த். நோன்பு என்பதும் குர்ஆன் என்பதும் நாளை மறுமை நாளிலே அடியானுக்கு பரிந்து பேசக்கூடியதாக இருக்கிறது. நாளைக்கு நமக்கு யாரும் வரமாட்டாங்க. நாளைக்கு நமக்கு அல்லாஹ்விடத்திலே யாரும் வரமாட்டாங்க. நம்ம எல்லாருமே தெரிஞ்சதுதான். ஒவ்வொருத்தரும் நம்மளை விட்டு விரண்டோட பார்ப்பாங்க, அல்லது நம்மளை முன்னிறுத்தி அவங்க தப்பிக்க பார்ப்பாங்க. இது 2 தான். ஒன்று, நம்ம கிட்ட இருந்து இவன் ஏதாவது நன்மையை பிடிக்கி விடுவானோ என்கிற பயத்தில் நம்மளை விட்டு விரண்டு விடுவாங்க. அது யாராக இருக்கட்டும், தாயார் இருக்கட்டும், தந்தையாக இருக்கட்டும், பிள்ளைகளாக இருக்கட்டும். இன்னொன்று என்னன்னா, நம்மளை முன்னிறுத்தி அவங்க தப்பிக்க பார்ப்பாங்க. அதாவது நாம யாருக்கு அதிகாரத்தின் கீழே துனியாவில் இருந்தோமோ, உதாரணமாக நம்முடைய வாப்பாவுடைய அதிகாரத்துக்கு கீழே தான் இருந்திருப்போம். அப்போ அந்த வாப்பா என்ன செய்யலாம் நாளை மறுமை நாள் அப்படின்னா, நம்மளை எல்லாம் விடுத்து முன்னிறுத்தி, எனக்கு பதிலாக என் மானை நரகத்தில் போட்டுக்க, எனக்கு பதிலாக என் மானை நீ நரகத்தில் போட்டுக்க அப்படின்னு நம்முடைய அதிகாரத்துக்கு கீழே யாரெல்லாம் துனியாவில் உலகத்தில் இருந்தாங்களோ அவங்கள முன்னிறுத்தி அவங்க தப்பிக்க பார்ப்பாங்க. அப்போ நமக்காக யாரும் வரமாட்டாங்க. அப்போ நமக்காக வரக்கூடியவர்கள் என்பது என்ன அப்படின்னா, இபாத் விஷயங்கள், அமல்கள் விஷயத்துல நோன்பு வரும், குர்ஆனும் வரும். நோன்பு வரும், குர்ஆன் வரும். இந்த 2ம் அல்லாஹ்விடத்தில் என்ன செய்யும், பரிந்து பேசும். நோன்பு சொல்லுமாம், யா ரப் இன்னி மனஅத்து தஆம வ ஷஹவாத் பின்னஹார் ஃபஷஃப்இனி ஃபீஹி. இறைவா, நான் இந்த அடியானை உணவை விட்டும் இச்சைகளை விட்டும் நான் என்ன செஞ்சேன், அவனை தடுத்து விட்டேன். எனவே அவன் விஷயத்தில் பரிந்து பேச எனக்கு அனுமதி கொடு, அவனுக்காக நான் பரிந்து பேச வேண்டும் என்று நோன்பு அல்லாஹ்விடத்தில் முறையிடுமாம். அதே மாதிரி குர்ஆன் சொல்லுமாம், மனஅத்து நௌம பில் லைல், அவனை இரவு நேரத்தில் தூங்க விடாமல் நான் தடுத்து விட்டேன். இரவு நேரத்தில் தூங்க விடாமல் நான் தடுத்து விட்டேன். எனவே அவருக்காக நான் பரிந்து பேச எனக்கு அனுமதி கொடு, நான் அவருக்காக பரிந்து பேசணும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த 2ம் அவருக்காக பரிந்து பேசும் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி சொல்லி காண்பித்திருக்கிறாங்க. சரிங்களா? அப்போ பகல் நேரங்களில் ஒருத்தருக்கு குர்ஆன் ஓதுவதற்குண்டான சூழல் இல்லை, வாய்ப்பு இல்லை, கடை இன்ன பிற தொழில் வியாபாரம் என்று அவர் பிஸியாக இருந்தாலுமே கூட இரவிலேயாவது என்ன செஞ்சணும், அவர் ஓதிடணும். இரவிலேயாவது ஓதிடணும். இன்னும் சொல்ல போனால் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த ஹதீஸில் சொல்லுகிற பொழுது என்னதான் சொல்றாங்க, இரவிலே குர்ஆன் ஓதியை தான் சொல்றாங்க. ஏன்னா பெரும்பான்மையாளர்கள் பகல நேரம் கிடைக்கும் சொல்ல முடியாது, பெரும்பான்மையானவர்களுக்கு பகல நேரம் கிடைக்கும் சொல்ல முடியாது. ஆனால் பொதுவாக எல்லாருக்குமே இரவு நேரம் கிடைக்கும், பொதுவாக எல்லாத்துக்குமே இரவு நேரம் கிடைக்கும். அதனால் இரவிலே எவர் ஒருவர் குர்ஆனை ஓதினாரோ அவருக்காக அது நாளை மறுமை நாளிலே அல்லாஹ்விடத்தில் பரிந்து பேசும் என்று நம்ம இருக்கிறாங்க நபிகள் நாயகம்
சொல்லலாம்னு சொல்லியிருக்கிறாங்க. ஸோ இதெல்லாம் ரமலானுக்கு முன்பாக நாம் உண்மையிலேயே கவனத்திலே செலுத்த வேண்டிய விஷயங்கள், ரமலானிலே ரொம்ப கவனத்தோடு செய்ய வேண்டிய விஷயங்கள். அதனால் இந்த விஷயங்களை நாம் என்ன செஞ்சுக்கணும் அப்படின்னா, ரமலானுக்கு முன்னாடியே ஒரு திட்டமிடுதலோடு நம்ம என்ன செய்யணும், நாம் இருக்கணும். ஒரு 7 விஷயங்கள் நான் என்ன செஞ்சேன் உங்களுக்கு வரிசைப்படுத்தினேன். முதல் விஷயம் நியத்தை சரியாக்கணும், 2வது விஷயம் தௌபா செய்யணும், 3வது விஷயம் அந்த ரமலானுடைய மாசம் சீசன் அதனுடைய ஒவ்வொரு நாளையும் நம்ம என்ன செய்யணும், ரொம்ப கவனமாக பயன்படுத்தணும். 4வது சாப்பாடை குறைத்து கொள்ளாவிட்டால் அதிகப்படுத்தக்கூடாது, சோர்வை நமக்கு ஏற்படுத்திடும் அப்படின்ட்டு. 5வது நோன்பின் சட்டங்களை நாம் கற்றுக்கொள்ளணும், நோம்போட சட்டத்திட்டங்களை நம்ம செய்யணும், கற்றுக்கொள்ளணும். 6வது ரமலானுடைய மிக முக்கியமான இபாத்துக்கள் இரவு தொழுகையும் அடுத்து குர்ஆன் ஓதுவதும் தான். ஸோ இந்த விஷயங்கள் எல்லாம் என்ன செய்யணும், நம்ம கவனம் செலுத்தணும். இதற்கு எல்லாத்துக்கும் மேலாக ஒரே விஷயத்தை நம்ம இறுதியாக சொல்லி நான் முடிச்சுக்கிறேன், சரிங்களா? இது ரொம்ப நம்ம கவனம் எடுக்க வேண்டிய ஒரு விஷயம், சரிங்களா? ஒவ்வொரு ரமலானின் போதும் நமக்கு இது ஞாபகப்படுத்தப்படக்கூடிய ஒரு விஷயம், அதெல்லாம் நமக்கு தெரிஞ்சது தான். அதாவது நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்லி காண்பிக்கிறாங்க, வகம் மின் சாயிமின் லைஸ பி சியாமிஹி இல்ல லமா வகம் மின் காயிமின் லைஸ பி கியாமிஹி இல்ல லமா. நபி ஸல்லல்லாஹு சொன்னாங்க, எத்தனையோ நோன்பாளிகள் அவருடைய நோன்பின் மூலமாக வெறும் களைப்பை தவிர அவங்க வேற எதையும் பெறவில்லை. எத்தனையோ இரவிலே நின்று வணங்கக்கூடியவர்கள், அவர் இரவிலே நின்று வணங்கியதினால் அவர்கள் அதன் மூலமாக களைப்பை தவிர வேறு எதுவும் பெறவில்லை. அப்போ ஒருத்தர் என்னதான் இவ்வாறு செஞ்சிட்டாலும், நோன்பு நோற்று விட்டாலும், இரவு தொழுகையில் ஈடுபட்டு விட்டாலும் அவருக்கு நன்மை கிடைச்சிருமா அப்படின்னா அல்லாஹ் நான்னா தான் கிடைக்கும். அவர் சரியாக இந்த ரமலான் மாசத்தை பயன்படுத்தி கொள்ளவில்லை என்றால் அவர் நோன்பு நோட்டும் பிரயோஜனம் இல்லாததாக ஆகிவிடும். அவர் இரவு தொழுகையில் ஈடுபட்டும் பிரயோஜனம் இல்லாததாக ஆகிவிடும். அது எப்படின்னா ஓட்ட பக்கெட்டில் தண்ணி பிடிச்ச கதையா. ஓட்ட பக்கெட்டை பொறுத்த வரைக்கும் நம்ம ஒரு பக்கம் தண்ணி பிடிச்சிட்டே இருந்தோம்னா இன்னொரு பக்கம் தண்ணி போயிடும் அப்படின்றது மாதிரி, நாம் என்னதான் நோன்பு நோட்டாலும் பசித்திருந்து தாகித்திருந்தாலும் இரவு தொழுகையில் ஈடுபட்டாலும் நாம இந்த நோன்பினுடைய நோக்கத்தை, நோன்பினுடைய மாண்பை சரிவர நம்ம புரியல அப்படின்னா அது நாம அதை இழந்து நன்மையை பெற முடியாமல் ஆகக்கூடிய ஒரு சூழல் இருந்துவிடும். அதனால் நாம் என்னதான் இபாதத் செய்தாலும், என்னதான் அமல் செய்தாலும் இதற்குண்டான பரிபூர்ணமான கூலியை, நன்மையை யார் தான் நமக்கு தரணும்? அல்லாஹ் தான் நமக்கு தரணும், அல்லாஹ் தான் நமக்கு தரணும். அதனால் நாம் செய்யக்கூடிய ஒவ்வொரு இபாதத்தும் ஒவ்வொரு அமலையும் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அங்கீகரித்து நமக்கு நன்மையை தர வேண்டும் என்று நம்ம என்ன செய்யணும், அல்லாஹ்விடத்திலே நம்ம என்ன செய்யணும், நன்மையை எதிர்பார்க்க வேண்டுமே தவிர நாம் என்ன செய்யக்கூடாது, தொழுதா நம்ம நன்மை கிடைச்சிரும், நோன்பு வச்சா நமக்கு நன்மை கிடைச்சிரும் அப்படின்னு நம்ம செய்யக்கூடாது, தீர்மானித்து விடக்கூடாது. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அதான் சஹாபாக்கள் சொல்றாங்க, உங்களுடைய அமல் சொர்க்கத்துக்கு கொண்டு போகும் என்று நீங்கள் எண்ணி விட வேண்டாம். உங்கள் ஒருவரை உங்களுடைய அமல் சொர்க்கத்திலே கொண்டு போய் சேர்த்து விட வேண்டும், நீங்கள் எண்ணிவிட வேண்டாம் அப்படின்றாங்க. சஹாபாக்களுக்கு நமக்கு இப்போ என்ன ஒரு பதட்டம் இருக்குதோ இதே பதட்டம் தான். வேற எதுக்கு நம்ம இபாதத் செய்கிறோம், வேற எதுக்கு நம்ம அமல் செய்கிறோம், சொர்க்கத்துக்கு போகிறதுக்கு தானே. அப்போ சஹாபாக்கள் ரசூலுல்லாஹ்ட்ட திரும்ப கேட்குறாங்க, அல்லாஹ்வின் தூதர்களே உங்களுக்கும் இதான் முடிவா? உங்களுடைய இபாத்தும் உங்களுடைய அமலும் உங்களை சொர்க்கத்துக்கு கொண்டு போகாதா? ஆமாம், என்னுடைய இபாத் என்னுடைய அமல். ரசூலுல்லாஹ்வுடைய இபாத்துக்கு முன்னாடி நாம் நிற்க முடியுமா? அவங்க 20 நின்று தொழ ஆரம்பித்தாங்கன்னா மெய் மறந்து போய்விடுவார்கள், பாதம் எல்லாம் வீங்கிவிடும், பாதங்களில் தண்ணீர் கோத்து விடும், அந்த அளவுக்குலாம் நின்று தொழுவாங்க. அப்படிப்பட்ட ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, என்னுடைய இபாத்து என்னுடைய அமல் என்னை சொர்க்கத்துக்கு கொண்டு போகாது. இதுதான் என்னை சொர்க்கத்துக்கு கொண்டு போகும். இல்லா கம்மதினி அல்லாஹ் பி ரஹ்மத்திஹி, அல்லாஹ் அவனுடைய அருளை கொண்டு என்னை போர்த்தி கொண்டால் ஒழிய, அல்லாஹ்வுடைய அருளை கொண்டு என்னை போர்த்தி கொண்டால் ஒழிய நானும் சொர்க்கத்துக்கு போக முடியாது. என்ன பண்றாங்க, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு சொல்லி காண்பிக்கிறாங்க, நாம செய்யக்கூடிய இபாதத்து, நாம செய்யக்கூடிய அமல், இது எல்லாத்துக்கும் மேலானது என்னதான், அல்லாஹ்வுடைய அருள், அல்லாஹ்வுடைய கிருபை, அல்லாஹ்வுடைய மன்னிப்பு. அதைத்தான் இந்த இபாதத்தின் மூலமாக, இந்த அமல் மூலமாக நாம் பெற முற்படுகிறோமே தவிர இந்த இபாதத்தை வச்சு நம்ம சொர்க்கத்துக்கு போயிடல, இந்த இபாதத்தை வச்சு நம்ம சொர்க்கத்துக்கு பெற முடியாது. ஆக இதையெல்லாம் புரிந்து உணர்ந்து செயல்படக்கூடிய ஒரு தௌஃபீக்கினை வல்லல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நம் அனைவருக்கும் தந்து அருள்புரிய வேண்டும் என்று, எதை பேசினோமோ எதை கேட்டோமோ அதன் அடிப்படையில் வாழக்கூடிய தௌஃபீக்கினை நம் அனைவருக்கும் வல்லல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா தந்து அருள்புரிய வேண்டும் என்று பிரார்த்தித்தவனாக, துஆ செய்தவனாக என்னுடைய இந்த உரையை நான் முடித்துக் கொள்கிறேன். அகூலு கௌலி ஹாதா வஸ்தக்ஃபிரு லி வ லக்கும் இன்னஹு தவ்வாபுர் ரஹீம். வ ஆகிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.